முதல் ராசி மேச ராசிக்கு 2025 எப்படி இருக்கும், அட்வான்ஸ்டு ப்ரிடிக்ஷன் 2025க்கான அட்வான்ஸ்டு ப்ரிடிக்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். சரியா? அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 3 முக்கிய பயிற்சி ஏற்படுது. சனி வந்து மார்ச் மாதத்தில், ராகு கேது ஏப்ரல் மாதத்தில், குரு பகவான் வந்து மே மாதத்தில் பயிற்சி ஆகிறாங்க. சரி, இதனால் என்ன வரும் அப்படின்னா, மேச ராசிக்கு 2025 ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. சரியா? சில பேர்த்துக்கு முதல் சுத்தாக இருக்கும், சில பேர்த்துக்கு 2ஆம் சுத்தாக இருக்கும். அதனால் வந்து உங்களோட சுய ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துக்குவாங்க. அதை பொறுத்து பலன்கள் வேறுபடும். சரியா? ஆனால் இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, மேச ராசிக்கு கொஞ்சம் வேகம் எடுங்க. இப்போவே 2024 ஒரு 7 மாதம் இருக்குல்ல, இதில் ஒரு 7 மாதம், அதில் ஒரு 2025 ஜனவரி பிப்ரவரி, அப்போது ஒரு 8 to 9 மாதம் இருக்குது கரெக்டாக கையில். ஸோ வேகம் எடுங்க அப்படிங்கிறேன். எதுலினா படிப்பில், வேலையில், தொழிலில், ஃபாரின் போகிறதுல, மேரேஜில், இந்த மாதிரி விஷயத்தில் இப்போவே முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் ஏன் வேகம் எடுக்க சொல்கிறேன்னா, 9 மாதம் கழித்து, தோராயமாக 9 மாதம் கழித்து 7.5 சனி ஸ்டார்ட் ஆக போகுது மார்ச் 2025. சரி, 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து ராகு கேது வந்து ஏப்ரலில் பயிற்சி ஆகிறாங்க. அதை ஃபாலோ பண்ணி குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. 7.5 சனி 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஓகேவா? விரைய சனி ஆயிரும். ஓகேவா? அடுத்து ராகு கேது வந்து ராகு 11ஆம் இடத்துலையும், கேது 5ஆம் இடத்துலையும் பயிற்சி ஆகிறாரு. குரு வந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, குரு வந்து கொஞ்சம் பலம் இல்லாமல் இருப்பார். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ராகு கேதுவில் ஒன்று வந்து ப்ளஸ், ஒன்று மைனஸில் இருக்குது. 7.5 சனியில் சனி பகவான் வந்து 7.5 சனியே ஸ்டார்ட் ஆகிடுறாரு. சரியா? அதனால் நான் உங்களை பயப்படுத்தலை. இப்போவே வந்து அதுக்கான முயற்சிகளை இப்போவே எடுத்து வேகமாக ஏதோ ஒன்று பிளான் பண்ணிங்கன்னா இப்போ ரொம்ப டைம் நல்லா இருக்குது. அதனால் வந்து ஒரு முயற்சி இப்போவே தொடங்கி நீங்கள் வந்து ஒரு பொசிஷனில் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா? சரி, அப்போது நீங்கள் வந்து இப்போவே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த 2024 பலன்கள் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அப்போது ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறதுனா இப்போவே எடுக்கலான்னு சொல்கிறேன். ஓகேவா? ஒரு வேகம் எடுக்கலாம். ஓகேவா? ஒரு படிப்பு விஷயத்தில், ஒரு தொழில், வேலை, ஒரு முயற்சி எடுக்கிற விஷயத்தில் இப்போவே வந்து ஒரு முதல் கால் எடுத்து வச்சா நல்லதுன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டிங்கன்னா தான். ஏன்னா டைம் கொஞ்சம் அப்போ சரியில்லை, இப்போ வந்து சூப்பராக இருக்குங்கப்போ இப்போவே நம்ம முயற்சி எடுக்கல, தப்பு இல்லை. ஏன்னா 2024 சாதகமாக இருக்குது இப்போது. அதனால் வந்து நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணி ஜெயிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? சாதகமான காலகட்டத்தில் வந்து நம்ம சாதகமான விஷயத்தை செஞ்சால் நம்மளுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும். அதுதான் நம்மளுக்கு புத்திசாலித்தனம்னே சொல்லலாம். சரியா? எப்படின்னா, புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனா யோசிக்காதீங்க, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 2025 பண்ணிங்கன்னா மார்ச் மாதத்தில் உங்களுக்கு அது நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் இப்போவே முயற்சி எடுக்கிறது தப்பே இல்லைன்னு சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி புது வீடு கட்டுறது, அடுத்து புது வீடு கட்டலான்னு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இல்லை, இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போது 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா 12 வந்து சனி வந்துடுச்சுன்னா வீண் விரயம் ஏற்படும், தேவையில்லாத செலவு ஏற்படும். அதனால் வந்து நான் என்னென்னா இப்போவே ஆரம்பித்து வீடு கட்ட ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? காசு இருக்கோ இல்லையோ நீங்கள் அதுக்கான ஏற்பாடு எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கான முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ 2024 ரொம்ப சாதகமாக இருக்கிறப்போ நீங்கள் ஏன் நல்ல டைம் விட்டுட்டு ஏன் பேட் டைமில் போய் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? உங்களுக்கு புரியுதுல்ல? ஸோ நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அதுதான் புத்திசாலித்தனம்னு சொல்ல வரேன். சரியா? அடுத்த வருஷத்தை விடவே இந்த வருஷம் சூப்பராக இருக்குது. சரியா? அதனால தான் நான் ஏன்னா முயற்சி எடுக்கிறது எல்லாத்தையுமே வேகம் எடுக்க சொல்கிறேன். இப்போவே படிக்கிறதுனால ஏதோ ஒரு பிளான் பண்ணி படித்து இப்போவே நல்ல கம்பெனியில் செலக்ட் ஆகிறது, இப்போவே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இப்போவே ஃபாரின் ட்ராவல் போகிறது, இப்போவே அதுக்கான முயற்சி எடுக்கிறது. அப்புறம் பார்த்துக்கலாம், 2025 பார்த்துக்கலாம்லாம் விடாதீங்க. இப்போ பலன்கள் சூப்பராக இருக்கிறப்போ அதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி. ஓகேவா? அப்போ பலன்கள் நல்லா இல்லாதப்போ, கொஞ்சம் மத்தியமமான பலன்கள் இருக்கிறப்போ வந்து நீங்கள் வந்து போய் ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு மாடரேட்டான ரிசல்ட் தான் கொடுக்கும். ஓகேவா? அது தடை தாமதம் ஏற்படும். அதனால தான் நான் இப்போவே எடுக்க சொல்கிறேன். இந்த 9 மாதத்துக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா? இப்போது நான் ஏன் அட்வான்ஸ் ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு இப்போ டைம் சூப்பராக இருக்குது. ஓகேவா? 2024 இதை விட இப்போ நீங்கள் எனக்கு இப்போ டைமே சரியில்லைன்னா இதுக்கு மேலே டைம் சரியில்லாமல் தான் இருக்குது 2025 மார்ச் மாதத்துலேருந்து. சரியா? அதனால் பிப்ரவரி 2024, அதாவது பிப்ரவரி 2025 வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபுல்லாக எஃபோர்ட் போடுங்க அப்படின்னு சொல்ல வரேன். அதாவது இதில் ஒரு 6-7 மாதம், அந்த பிப்ரவரி 2025 முதல் 2 மாதம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் தானே நம்மளுக்கு பிரச்சனை வருது. அதுக்கு முன்னாடி எதாக இருந்தாலும் நம்ம பண்ணிடுறது நல்லதுன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு புரியுதுல்ல? ஸோ 2024 ஃபுல்லாகவே சாதகமாக இருக்கும். ஓகேவா? அதனால் வந்து 2025 பிப்ரவரி மாதத்துலேருந்து
மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை. சனி பகவான் வந்து 7.5 சனியாக ஸ்டார்ட் ஆகிறாரு. சரி, கல்யாண விஷயம்னு எடுத்துக்கலாம். கல்யாண விஷயம்னு எடுத்துக்கிட்டால் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? 7.5 சனி ஸ்டார்ட் ஆச்சுன்னா தடை தாமதம் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போவே வரேன்னு பாருங்கள். இப்போவே வரேன்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுத்தும் இருக்கும். அதனால் லேட்டாக பண்ணிக்கலாம், இப்போ வேண்டாம் அப்படின்னு நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா தான் அப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனையாகும் 2025 மார்ச்சில். சரியா? பிப்ரவரிக்குள்ளே 2025 பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் வந்து கல்யாணத்தை முடிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ தான் வந்து நல்லதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? நான் ஒன்று சொன்னேன்னா அது ஒரு காரணம் இருக்கும். ஓகேவா? ஏன்னா 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நிறைய தடை தாமதம் கொண்டு வரும். கரெக்டான பேர் கிடைக்காம போயிடும். கரெக்டான வரன் கிடைக்காம நீங்கள் தேடிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு மாதிரி ஆயிரும். ஓகேவா? இப்போவே உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கும். இப்போ இனிமேல் வந்து கிடைக்கும். அதை வந்து நீங்கள் விட்டுட்டு நம்ம அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டிங்கன்னா அந்த நல்ல வரன் வந்து போயிடும். உங்களுக்கு புரியுதுல்ல? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கரெக்டாக பிளான் பண்ணுங்கள், கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போவே எல்லாம் பார்த்து மேரேஜ் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ டைம் ரொம்ப சாதகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஓகேவா? அதாவது பிப்ரவரி 2025 வரைக்கும் உங்களுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சனி வந்து 12ஆம் இடத்துக்கு போயிடுச்சார். 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து வந்து குரு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அந்தளவுக்கு குரு பலம் இல்லை. அடுத்து ராகு 11ல் ஓகே, கேது 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்குது. ஏன்னா குரு 2ல் இருக்கிறாரு, குரு பலம் இருக்குது. அடுத்து சனி பகவான் 11ல் இருக்கிறாரு, சூப்பராக வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. அதனால் வந்து ராகு 12ல் இருக்கிறாப்படி, கேது 6ல் இருக்கிறாப்படி. இந்த டைமோட நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த டைமோட நம்மளுக்கு ஏதோ ஒரு டைம் கிடைக்குமா? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அதனால தான் அட்வான்ஸ்டு ப்ரிடிக்ஷன் கொடுக்க வந்துட்டேன். அதாவது 2025 என்ன நடக்கும், அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணி நம்மளுக்கு வந்து சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போவே ஒரு பிளானை, ஒரு முயற்சியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இப்போவே அதுக்கான முயற்சி எடுத்து ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அந்த எந்த விஷயமா இருந்தாலும் இருக்கட்டும், தள்ளி போடாமல் இப்போ முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம். ஓகேவா? லேட்டாக தள்ளி போட உங்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். அதில் வந்து நிறையா தோல்வி ஏற்படும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போவே ஆரம்பிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஆரம்பித்தா கண்டிப்பாக வெற்றினே சொல்லலாம். ஓகேவா? அதனால தான் 2025 முக்கியமாக 3 கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுதுல்ல. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக டைமை யூஸ் பண்ணி இந்த டைமுக்குள்ளே என்னென்ன நல்ல பலன்கள் செய்ய முடியுமோ, நல்ல விஷயத்தை செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயத்தெல்லாம் செஞ்சு உங்களோட முயற்சி எல்லாத்தையும் வேகம் எடுங்க. ஒரு ஃபாரின் போகிறது, படிக்கிறது, மேரேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து வேறு தொழில் செய்கிறது, இதெல்லாமே வந்து இப்போவே பண்ணுங்கன்னு சொல்கிறேன். தள்ளி போடாதீங்க. தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு தடை தாமதம் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் வந்து நீங்கள் யோசித்து அதுக்கான பலனை அடைஞ்சிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? நல்லதே நடக்கட்டும். நன்றி. அதே மாதிரி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டியதை நான் எவ்வளோ எஃபோர்ட் போடுறேன். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். இப்போ ரிஷப ராசிக்கு எப்படி நான் சொல்கிறேன். ஓகேவா? லைனாக வந்துடுறேன். ரிஷப ராசிக்கு எப்படி பார்த்தாலுமே சனி வந்து சாதகமாக இருக்கிறாப்படி. 2024லேயும் சரி 2025லேயும் சரி சனி சாதகமாக இருக்கிறார். அதே மாதிரி ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் இவங்களோட பயிற்சி எல்லாமே வந்து ரிஷபராசிக்கு சாதகமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஓகேவா? நீங்கள் இப்போ வந்து கோல் போட்டாலும் பால் அடித்தாலும் கோலில் போய் விழுகும். அதே மாதிரி 2025 கோல் போட்டாலும் சக்ஸஸ் ஆகும். ஓகேவா? அப்போ வந்து 2 வருஷமே சூப்பர்னே சொல்லலாம். ஏன்னா கெரியர், ஜாப், மணி, பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாத்துக்குமே 2024லேயும் சூப்பராக இருக்குது. 2025 மே மாதத்துக்கு அப்புறம் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அப்போ 2 வருஷமே வந்து சூப்பர். ஓகேவா? டபுள் டமாக்கா ஆஃபர் மாதிரி. ஓகேவா? அப்படி சொல்ல போனால் மேரேஜ் எடுத்துக்கிட்டால் இப்போவும் பண்ணலாம். ஆனால் 2025 மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து ரிஷப ராசிக்கு 2ஆம் வீடான மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார். அது உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடு. அப்போ தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறாரா? அப்போ உங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து குருபலம் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு தேடின வரன் கிடைக்கும். உங்களுக்கு ஏற்றவங்கள மனம் முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து கொஞ்சம் தடை தாமதம் ஏற்பட்டாலுமே குருவோட பலம் வந்ததுக்கப்புறம் மே மாதம் 2025 உங்களுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 2ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரா, ரிஷபராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரா. அப்போ உங்களுக்கு அமோகமான பலன்களை மட்டுமே தருவார்னே சொல்லலாம். அதே மாதிரி மாணவர்களுக்கு எஜுகேஷன் படிப்பில் வந்து அமோகமாக இருக்குன்னே சொல்லலாம். படிப்பு அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்களோ அதை படிப்பாங்க. அவங்க எந்த காலேஜை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அதே காலேஜுக்கு போவாங்க. என்ன ஒரு கன்சிஸ்டன்சி, எஃபோர்ட் மட்டும் போடணும். சில டைம் வந்து இந்த சோம்பேறியை விட்டுட்டா மட்டும்தான் கொஞ்சம் வந்து ரிசல்ட்ஸ் வந்து மத்தியமமாக வரும். பட் நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுள் மடங்கு உங்களுக்கு பலன் வரும். ஏன்னா டைம் சாதகமாக இருக்குது, ரொம்ப சாதகமாக இருக்குது. 2024 சரி 2025 சரி ஏதோ ஃபாரின் போய் படிக்கிறதோ இல்லை வேறு இப்போ ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிறதோ எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். நான் எதில் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறேன்னா ரிஷபராசிக்கு
ஏப்ரல் மாதத்தில் ராகு கேது பயிற்சி ஆகிறாங்க. ஓகேவா? கேது பகவான் வந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் வந்து சொத்து, வீடு, மனை, வாகனம் இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இப்போவே வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா ஏப்ரல் 2025 வந்து கேது பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்படி இருக்கிறப்போ வந்து 4ஆம் இடத்துல பயிற்சியானா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்காது. உங்களுக்கு வந்து எல்லாமே தள்ளி போடும், தாமதமாகும். நீங்கள் இப்போ ஒரு கார் வாங்குறதோ, சொத்தோ, வீடோ, நிலமோ, அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கு போனால் உங்களுக்கு வந்து தடை ஏற்படும். அதனால் தாமதமாகும். அதனால் வந்து அந்த விஷயத்தை நீங்கள் இப்போவே வாங்கிக்கலாங்கிறேன். வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு வண்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, வண்டி மாற்றுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போவே பண்ணுறது உங்களுக்கு சூப்பரான பலன்களை மட்டுமே தரும். ஓகேவா? நீங்கள் இப்போவே பண்ணிவிட்டே உங்களுக்கு வந்து சாதகமாக முடிஞ்சிடும். ஓகேவா? அடுத்து 2025 கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதாவது இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த வண்டி, வாகனம், வீடு இந்த மாதிரி விஷயம், சொத்து பத்து இந்த மாதிரி விஷயத்தில் அப்போ வாங்கணும்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த 9 மாதம் இருக்குது, இந்த 2024 சரி, அப்புறம் 2025 வந்து ஏப்ரல் வரைக்கும் டோட்டலாக ஒரு 9 மாதம் இருக்குது. அந்த 9 மாதத்துக்குள்ளே வண்டி, வாகனம், வீடு, சொத்து பத்து ஏதாச்சும் வாங்குறத நீங்களே இப்போவே ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கிறது நல்லது. உங்கள் புத்திசாலித்தனம்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிஷப ராசிக்கு ஃபாரின் ட்ராவல், அதாவது நான் படிப்புக்கு போகணும், நான் வேலைக்கு போகணும், இல்லை நான் ஒரு பிஸ்னஸ்க்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு 2024 சூப்பராக இருக்குது, 2025 சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ்ன்னு பார்த்துக்கிட்டா எதுவுமே இல்லை, இருந்தாலுமே படிப்படியாக வந்து சரியாகும். ஓகேவா? அதனால் வந்து உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலுமே, உடல் உபாதைகள் இருந்தாலுமே அது வந்து சரியாயிரும், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி குடும்பத்துலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா குரு பகவான் மே மாதம் 2025 வந்து உங்களுக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். நீங்கள் வந்து ஃபேமிலியில் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி கல்யாணம் எல்லாமே வந்து செட் ஆகும். மேரேஜ், வரன் பார்க்குறது இதெல்லாமே வந்து அப்போ சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்கும் இருந்த தடையெல்லாம் மீறி உங்களுக்கு வந்து அப்போ சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்சவங்களையே மனம் முடிச்சு நீங்கள் வரன் முடிச்சு நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்குவீங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? அதுக்கான சூப்பரான டைம்னே சொல்லலாம். ஓகேவா? வேறு என்ன சொல்லலான்னா, இப்போ வந்து ரிஷப ராசிக்கு எதுவுமே பாதகமாக இல்லை. ஓகேவா? அந்த 4ல் கேது வரும் அப்படி ஏப்ரலில், அப்போ மட்டும் அந்த வண்டி, வாகனம் இந்த மாதிரி சொத்து பத்து அதெல்லாம் இப்போவே வாங்கி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடு கட்டுறதெல்லாம் இப்போவே ஆரம்பிச்சுட்டா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் எதுக்கும் உங்களுக்கு ரிஷப ராசி சார்ந்தவங்களுக்கு சூப்பராக இருக்குது டைமிங் 2024 2025. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து தசாபுத்தி உங்களுக்கு எப்படி போகுதுன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னு. சாதகமாக இருந்தால் ஓகே விட்டுருங்க, பாதகமாக இருந்தால் கொஞ்சம் எந்த விஷயத்தில் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? அடுத்து வரேன். இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டா தாராளமாக பண்ணலாம். ஓகேவா? சனி பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. ஓகேவா? அப்புறம் உங்கள் சுக்கிர பகவான், உங்கள் ராசி அதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, அப்பப்போ இருப்பார். ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தாராளமாக பண்ணலாம். என்ன கொஞ்சம் கரெக்டாக யோசிச்சு பண்ணுங்கள். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சூப்பரான பலன்களை தரும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தரும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் வந்து நிறையா தங்கம் வாங்குவீங்க. தங்கம் வாங்க ரிஷப ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வந்து சுக்கிர பகவானா, அதனால் வந்து நீங்கள் தங்கம் வாங்க உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் பெருகிட்டே இருக்குன்னே சொல்லலாம். ஓகேவா? அடுத்து அதாவது 2025 சனி பகவான் 11க்கு போவார், லாபஸ்தானத்துக்கு. குரு பகவான் தனஸ்தானத்துக்கு போவார், 2ஆம் இடத்திற்கு. அப்புறம் ராகு பகவான் 10ல், அதாவது 10ல் ஒரு பாவி இருந்தார், அரசனை போல வாழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து உங்களுக்கு எல்லா பலன்களுமே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? நீங்கள் எதை கண்டு பயப்படவே தேவையில்லை. ஓகேவா? சரியா? அதே மாதிரி பணமழை கொட்டுன்னு கொட்டும். ஓகேவா? உங்களுக்கு ஏன்னா சனி பகவான் 11ல், குரு 2ல் இருக்கிறாரு. சூப்பராக இருக்கும். மற்ற மாத பலன்கள் எல்லாம், மாத கிரகங்களான வந்து சூரியன், சுக்கிரன் இதெல்லாம் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு சூப்பரான பலன்களை தரும்னே சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்குமே மே 2025 அப்புறம் குரு பகவான் வந்து 2ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஜென்ம குருவாக இருக்கிறாரு. இப்போ அதுக்கப்புறம் வந்து மே 2025 அப்புறம் 2ஆம் வீட்டிற்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்து தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு பயிற்சி ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு லவ் ஒன் சைடாக, நான் சிங்கிளாக தான் இருக்கேன், என்ன சிங்கிளாக இருந்தாலும் கமிட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கமிட்டடில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலுமே வந்து நீங்கள் அப்படியே ஸ்மூத்தாக உங்கள் ரிலேஷன்ஷிப் டேர்ன் ஆகி வந்து நெக்ஸ்ட் லெவல் மேரேஜுக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்கன்னே சொல்லலாம். வீட்லேயும் ஏற்றுக்குவாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதனால் வந்து ரிஷப ராசிக்கு நீங்கள் எதை கண்டுமே பயப்படவே தேவையில்லை. ஏன்னா 2024 நீங்கள் என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம், 2025 நீங்கள் என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம். கேது 4ல் வருவார். அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் வீடு, மனை, வாகனம் மட்டும் இப்போவே பிளான் பண்ணிக்கிட்டு நல்லது. அப்போ பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் 2025 பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து தாமதம் ஏற்படும். அவ்வளோதான். அதனால தான் இப்போவே நான் வாங்கிக்க சொல்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம சேனலை வந்து நிறைய பேர்த்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. இப்போ மிதுன ராசிக்கு எப்படின்னு பார்க்கலாம். 2025க்கான அட்வான்ஸ்டு ப்ரெடிக்ஷன் 2024 எப்படி இருக்குது, 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்கள் வந்து
ஆக்சுவலாகவே நிறையா விஷயத்தில் வந்து ஒரு மன போராட்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு மன போராட்டத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஓகேவா? ஆனால் 2025 மார்ச் மாதத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. ஏப்ரல் மாதத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகுறாங்க. அதே மாதிரி மே மாதத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு, ஓகேவா? இப்போ கரண்ட்டில் சனி பகவான் வந்து 9ஆம் வீட்டில் இருக்கார். அது வந்து உங்களுக்கு ஆக்டிவாக சூப்பராக இருக்கிறார். அதனால் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் பலன் இல்லை, சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து சனி பகவான் 2025 மார்ச் மாதம் 10ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆவார், ஓகேவா? அடுத்து குரு வந்து கரண்ட் இப்போ வந்து 12ஆம் வீட்டில் இருக்கிறார். அடுத்து வந்து மே மாதம் 2025 வந்து குரு பகவான் முதல் வீட்டுக்கு உங்கள் ராசிக்கே போக போகிறாரு குரு பகவான். அடுத்து ராகு பகவான் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஏப்ரல் 2025 அப்புறம் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். அதே மாதிரி கேது பகவான் இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஏப்ரல் 2025 அப்புறம் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். நான் என்ன சொல்ல வரேன்னா, மிதுனத்துக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன். எந்த ஒரு பெரிய கெடுதலுமே இல்லை அப்படின்னு சொல்ல வரேன், ஓகேவா? ஸோ இப்போது பர்டிகுலராக நான் ஒன்று சொல்கிறேன். 10ஆம் வீட்டில் சனி பகவான் பயிற்சி ஆவார். மார்ச் மாதம் 2025 வந்து சனி பகவான் 10ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆவார். சரி, அதனால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்களா, நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் பண்ணியே தான் ஆகணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, ரெஸ்ட்டே இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது சனி பகவான் 10ல் இருக்கிறார். 10ல் ஒரு பாவி இருந்தார் அரசனை போல் வாழ்வான். ஆனால் உங்களுக்கு வந்து 10ல் இருக்கிற சனி வந்து நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற பலனை தான் கொடுப்பார், ஓகேவா? சும்மா நீங்கள் ஜாலியாக உட்காந்துட்டு சேரை சுற்றிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பலன் கிடைக்காது. அதனால் வந்து சனி பகவான் வந்து 10ல் உட்காந்துட்டாருன்னா, உங்களோட தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துட்டாருனாவே உங்களை வந்து கடுமையாக வேலை வாங்கி அதுக்கேற்ற ஊதியத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார், ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும். அதாவது நீங்கள் இப்போவே ரெடி ஆகிக்கோங்க. அப்போ வந்து 2025 மிதுன ராசிக்காரங்க வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அப்போ இப்போவே நம்ம வந்து ஃப்யூச்சரில் இப்போவே வந்து ரெடி ஆகிக்கலாம். படிக்கிற விஷயத்துலையோ நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா அப்போ ரெடியாக இருக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ எந்த பிளானுமே இல்லாமல் அப்போ 2025 திடீர்னு ஒர்க் ப்ரெஷர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று இப்போ கற்றுக்கலாம், ஏதோ ஒன்று படிக்கலாம். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஃபியூச்சர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இப்போவே சொல்ல வரேன். அதான் அட்வான்ஸ்டு ப்ரிடிக்ஷனே கொடுக்குறேன். எல்லா விஷயத்துலையுமே எல்லா ஏரியாலையுமே நான் அதை தான் சொல்ல வரேன், ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போவே அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. அப்போ ஒர்க் ப்ரெஷர் வருதுன்னா இப்போவே நம்ம ரெடி ஆகிக்கணும். இல்லை வந்து அப்போ வந்து வேறு கம்பெனி மாறணும் அப்படின்னாலே இப்போவே வந்து எஃபோர்ட் போடலாம், ஓகேவா? தப்பில்லை. ஏன்னா அப்போ போடுறதுக்கு இப்போவே ரெடியாக இருந்தோம்னா நெக்ஸ்ட்டு மூவ் ஆகிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும்ல, அவ்வளோதான். அதனால தான் சொல்ல வரேன். எஃபோர்ட் வந்து நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் அமோகமான பலன்களை கொடுப்பார் தொழில் ஸ்தானத்தில், ஓகேவா? அடுத்து பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டால், பிஸ்னஸ் முயற்சி எடுக்கிறவங்க வந்து குரு பகவான் இப்போது 2024 12ஆம் வீட்டில் இருக்கிறார், ஓகேவா? அடுத்து இப்போது மே மாதம் 2025 குரு பகவான் உங்கள் ராசி முதல் வீட்டுக்கு பயிற்சி ஆவார், ஓகேவா? இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணலாம், ஓகேவா? ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான முயற்சியை இப்போவே எடுக்கணும். இப்போவே எடுக்கணும். ஏன்னா இப்போ ராகு வந்து 10ல் இருக்கிறாரு, குரு வந்து 12ல் இருக்கிறாரு. அதனால் வந்து 2025 ஜூன் மாதத்தில் குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறாரா? ஆனால் நீங்கள் அதுக்கு இப்போவே வந்து நீங்கள் ரெடி ஆகிக்கணும்னு சொல்ல வரேன். எப்படி ரெடி ஆகுறது அப்படின்னா, நீங்கள் இப்போவே எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அதை வந்து ஒரு ட்ரையல் பார்க்கலான்னு சொல்கிறாங்களே, ட்ரையல் பார்க்குறது தப்பில்லை. அதனால் வந்து ட்ரையல் பார்த்துட்டா நம்மளுக்கு வந்து அது எப்படி நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் வந்து எது வந்து ப்ளஸ் ஆகுது, எது வந்து நெகட்டிவ் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நம்மளுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா 2025 ஜூன் மாதத்தில் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு எஃபர்ட் போடுங்க. சும்மா ஒரு ட்ரையல், ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை எப்படி போகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணி இன்வெஸ்ட் பண்ணி 2025 ஜூன் மாதத்தில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா. அதனால் நீங்கள் அதுக்கு வந்து ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை பண்ணுறது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரும்னே சொல்லலாம். அடுத்து மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து வீடு கட்டுறது, வீடு மாற்றுறது, வண்டி வாகனம் மாற்றுறது இதெல்லாமே வந்து ஏப்ரல் 2025 அப்புறம் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா கேது பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் வந்து இப்போது கரண்ட்டில் அதனால் வந்து அவர் வந்து நிறைய தடை தாமதம் எதில் கொடுப்பாருன்னா, வீடு கட்டுறதுலையோ, வீடு மாற்றுறதுலையோ, வண்டி வாகனம் வாங்குறதுலையோ, வண்டி வாகனம் மாற்றுறதுலையோ உங்களுக்கு வந்து ஒரு தடை தாமதத்தை கொடுப்பாரு, ஓகேவா? இப்போ அவர் வந்து 2025 ஆண்டு வந்து ஏப்ரல் மாதம் 2025 ஏப்ரல் மாதம் வந்து 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ வந்து அதுதான் உங்களுக்கு சூப்பரான காலம். எப்போ ஏப்ரல் 2025 அப்புறம் நீங்கள் வந்து வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, இல்லை வேறு வீடு மாறுவீங்க. அதே மாதிரி வந்து ஒரு வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தாலும் சரி, சொத்து பத்து வாங்குறதா இருந்தாலும் சரி, அப்போ உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும். இப்போ வந்து நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வந்து தடையாக தான் இருக்கும். வீடு வாங்குறதோ, சொத்து பத்து வாங்குறதோ, வண்டி வாகனம் மாற்றுறதோ எதாக இருந்தாலுமே உங்களுக்கு தடை தான் ஏற்படும். ஏன்னா கேது பகவான் 4ல் இருக்கிறார். அவர் வந்து பயிற்சியை 3ஆம் இடத்துக்கு ஏப்ரல் மாதம் 2025 ஆண்டு வந்து
வந்து அவர் பயிற்சியாகி போயிடுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சூப்பரான பலன்கள், நீங்கள் என்ன சொத்து வேணாலும் வாங்கலாம், இடம் வாங்கலாம், இந்த மாதிரி வீடு கட்டலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், அதெல்லாம் எல்லாமே பண்ணலாம். டைம் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஏப்ரல் 2025க்கு அப்புறம் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ வீடு, மனை, வாகனம், வண்டி இதெல்லாம் வாங்குறதுக்கான டைம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அது பர்டிகுலராக மே அண்ட் ஜூன் மாதத்தில் வந்து 2025 நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய வாகன யோகமோ, சொத்து யோகமோ, இல்லை வீடு மனை யோகமோ கண்டிப்பாக இருக்குது. எப்போன்னா மே மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் பர்டிகுலராக 2025 சூப்பராகவே இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கும், ஆனால் மே டு ஜூன் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து ட்ராவல்னு எடுத்துக்கிட்டால் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும், நிறைய அலைச்சல் இருக்கும். ஓகேவா? நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இப்போவே, ஃபிசிக்கலாக மென்டலாக இப்போவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சில பேர்த்துக்கு ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிற சூழ்நிலை ஏற்படும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. சில பேர்த்துக்கு தான், எல்லாத்துக்குமே இல்லை, சில பேர்த்துக்கு. அடுத்து இப்போ வந்து ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 2025 ஏப்ரல் மாதத்தில் ராகு பகவான் 9ல் போயிடுவார். அதே மாதிரி சனி பகவான் வந்து 10ல் வந்து மாறிடுவார். ஓகேவா? அதனால் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்னு எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு மாற்றம் வரும், அது வந்து உங்களுக்கு புதிய மாற்றமாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை மட்டுமே தரும்னு சொல்லலாம். எந்த ஒரு தீய பலன்கள், கெடுதலான பலன்கள் இல்லை. ஏன்னா அந்த ஒரு டிரான்சிஷன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறப்போ, அதோட கோள்களோட நகர்வை வந்து கவனிக்கிறப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு வந்து அது ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு தொழிலையோ, ஒரு பிஸ்னஸ், ஏதோ ஒரு ஜாப்லேயோ, ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும். அதனால் நீங்கள் எஃபோர்ட் போடணும். ஆனால் சனி பகவான் 10லிருந்து நீங்கள் எஃபோர்ட் போடணும். அப்போ தான் உங்களுக்கான பலன்களை வந்து அவர் தருவார். ஏன்னா சனி பகவானாவே ஒரு முயற்சி எடுக்கணும். அவருக்கு வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கள தான் சனி பகவானுக்கு பிடிக்கும். அப்போ வந்து அவர் வேலை செய்யாமல் இருந்தாவே அவருக்கு பிடிக்காது. அதுக்கு ஆப்போசிட்டான பலன் தான் கொடுப்பார். அதனால் வந்து நீங்கள் ஒரு வேலை செஞ்சு ஒரு வேலை கரெக்டாக செஞ்சு நீங்கள் நேர்மையாக ஒரு தொழிலை வந்து நேர்மையாகவும் கண்ணியமாகவும் செய்கிறப்போ சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருன்னே சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி குரு பகவான் வந்து 12ல் இருக்கிறார். இப்போது உங்களுக்கு வந்து சுப விரயம் கண்டிப்பாக ஏற்படும். போய்கிட்டே தான் இருக்கும், காசே நிற்காம தான் இருக்கும். கரெக்டாக உங்கள் ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு விரயம் நிறைய ஆகிட்டே தான் இருக்குது. ஏன்னா குரு பகவான் 12ல் இருக்கிறார்ல. அதுக்கப்புறம் மேக்கப்புறம் வந்து சரியாயிடும். அந்த விரயம் எல்லாம் கம்மியாகும், 1 by 1 கம்மியாகும். அதனால் வந்து அதை பற்றியெல்லாம் எதுவும் கவலையே பட வேண்டாம். இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. நான் சொல்லிட்டேன் எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ ஸ்டார்ட் பண்ணக்கூடாது எல்லாமே நான் சொல்லிட்டேன். எதை பார்த்து ஸ்டார்ட் பண்ணணும், பொறுமையாக இருக்கணும், எஃபோர்ட் போடணும், ஒர்க் ப்ரெஷர் எப்போ வரும், பிஸ்னஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், அதேமாதிரி வண்டி வாங்கணும், வீடு மனை இதெல்லாம் எப்போ வாங்கலாம், இதெல்லாம் சொல்லிட்டேன். இதெல்லாம் பிளான் பண்ணி கரெக்டாக இப்போவே 2024 ஒரு பிளான் பண்ணி வச்சு 2025 எக்ஸிக்யூட் பண்ணால் தட்டி தூக்கிடலாம். நம்மளுக்கு சக்ஸஸ் தான். அதனால தான் நான் இப்போவே அட்வான்ஸ்டு ப்ரிடிக்ஷன் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலை வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம். கடக ராசிக்கு உங்களோட மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படா இந்த பிரச்சனை தீரும், எப்படா ஒரு முடிவு காலம் வரும் அப்படின்ட்டு இருப்பீங்க. எப்படா வேலை கிடைக்கும், எப்படா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் 1 by 1 சால்வ் ஆகும், எப்போ நல்ல தனவரவு ஏற்படும் அப்படின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் இந்த சூழ்நிலை உங்களுக்கு இப்போ இருக்குது அப்படின்னா, அஷ்டமத்தில் சனி இருக்கிறார், 8ல் சனி இருக்கிறார். 8ல் சனி இருந்துக்கிட்டு பல சோதனைகளை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லலாம். மன அழுத்தத்தையும் கொடுத்துட்ருக்கிறாரு. உங்களை நிறைய மன அழுத்தத்தில் மன அளவில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வச்சுட்டார் சனி பகவான். ஏன்னா 8ல் இருக்கிறார்ல, அஷ்டம சனியாக இருக்கிறார்ல. நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணியிருந்தாலுமே இப்போ வரைக்குமே அதுக்கான பலன் கிடச்சிருக்காது. நீங்கள் என்ன தான் நல்லா மாங்குன்னு வேலை பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஒரு பெயர் புகழ் கிடச்சிருக்காது, உங்களுக்கான அங்கீகாரம் கிடச்சிருக்காது. கரெக்டாக அப்படி தான் இருக்கும் இப்போது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, 2025ஆம் ஆண்டு வந்து மார்ச் மாதத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அப்போது சனி பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்திலிருந்து விலகிடுறாரு. அப்போது உங்களுக்கு பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டனே சொல்லலாம். ஏன்னா 8ல் இருக்கிற சனி வந்து விலகிடுறாருல மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இது வரைக்கும் இருந்த பல தடைகளையே தாமதத்தையும் கொடுத்துட்டு இருந்த, பல பிரச்சனைகளையும் பல மன அழுத்தத்தையும் கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து வேற அடுத்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறப்போ, 9ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு விடிவு காலம்னே சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும், நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும், அப்பாடா அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க உண்மையாகவே சொல்ல போனோம். ஓகேவா? அடுத்து ஏப்ரலில் ராகு கேது பயிற்சி ஆகுது. ராகு வந்து 8ல் வராப்படி பார்த்துக்கோங்க. ராகு வந்து 8ல் வராப்படி, கேது பகவான் வந்து 2ல் வராப்படி. இப்போ தான் நல்ல காலம்னு சொன்னீங்க, ஆனால் ராகு 8ல் வராருன்னு சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன், எப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி குரு பகவான் வந்து மே மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. 11ஆம் வீட்டிலேருந்து 12ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. சரி, நிறையா தடைகளை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் வந்து விலகிடுறாரு. மார்ச் மாதம் 2025 பயிற்சி. ஆனால் நிறைய தடைகளெல்லாம் நிவர்த்தியாகி நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கான பல மடங்கு பலன்களை வந்து உங்களுக்கு அவர் கொடுத்தே தீர்வார். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும்.
முயற்சி எடுத்தால் அவர் பலன் பல மடங்கு உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா அவர் வந்து அஷ்டமத்துலேருந்து விலகிட்டார்ல, உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டார். அடுத்து அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் ஏற்படும், குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க, அந்த மாதிரி சொல்லலாம். சரி, இப்போ ராகு பகவான் கடகத்துக்கு 8ல் வந்துடுறாரு. அதனால் ஐயோ ஏதோ பிரச்சனையா அப்படின்னா ஃபுல்லாக நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா குரு பகவான் வந்து 11லேருந்து 12க்கு பயிற்சி ஆகிறார் மே மாதத்தில். அப்போ மே மாதத்துலேருந்து குருவோட பார்வை வந்து ராகு மேலே 8ஆம் இடத்துல விழுகுது. அப்போ வந்து குரு வந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன் அதிகம். அப்போ குரு பகவான் வந்து 8ஆம் இடத்த பார்த்துடுறாரு. அப்போ 8ஆம் இடம் வந்து சுபத்தன்மை வாய்ந்த இடமா மாறிடும்ல, சுபமாக மாறிடும். அதாவது நல்ல பாசிட்டிவாக மாறிடும் 8ஆம் இடம். அப்போ வந்து உங்களுக்கு அது பெரிய கெடுதலாக இருக்காது. ஏன்னா இப்போ வந்து குரு பார்வை வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல இல்லை. அதனால தான் நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. அதில் சனி இருக்கிறாரு. இப்போ சனி மூவ் ஆனாலும் ராகு 8ல் இருந்துட்டாருன்னு பயப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து ராகுவை வந்து குரு பகவான் பார்வையால் பார்த்துடுறாரு. அப்போ 8ஆம் இடத்தை பார்த்துறதுனால சுபத்தன்மை வாய்ந்ததாக மாறிடும் அந்த இடம். ஓகேவா? அதனால் பிரச்சனை இல்லை. 2ஆம் வீட்டில் கேது பகவான் இருப்பார். சரி, 2025 என்ன பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்கிறேன். இப்போ 2024 நீங்கள் என்ன பண்ணணும்னா பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் அப்படி திங்க் பண்ணிகிட்டு இருந்தால் இது வந்து நல்ல டைம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா 2025 ஓகே, ஏன்னா நான் வந்து 2025 எப்படி இருக்குதுன்னா ஓகே, பட் யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் கரெக்டாக யோசிங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ வந்து கரெக்டாக யோசிச்சு பண்ணுங்கள். ஒரு ட்ரையல் பாருங்கள். அதாவது இப்போ லைட்டாக இன்வெஸ்ட் பண்ணியோ லைட்டாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் லாஸ் ஆச்சுன்னா ஓகேன்ட்டு வந்துடலாம். பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு லாக் ஆகிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுனாலுமே சும்மா கடனுக்கேன்னு பண்ணாமல் கரெக்டாக இறங்கி கன்சிஸ்டன்சியாக பண்ணால் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் நீங்கள் வந்து அது வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணுவீங்களான்னு தெரியாது. இல்லை எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா கரெக்டாக யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணுங்க. இப்போவே ஆரம்பிக்க வேண்டாம். நீங்கள் வந்து அதுக்கான ஒரு ஸ்டார்ட் கீ மட்டும் கொடுங்க. லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எப்படி வண்டி கண்டிஷன் இருக்குதுன்னு தெரியும்ல. அந்த மாதிரி வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ட்ரையல் பாருங்கள். அது செட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத யோசிங்க. நான் 4 இடத்துல 4 பேர்த்திட்ட கேட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்க, எதனால் லாஸ் ஆச்சு, அதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ஏன்னா டக்குன்னு ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு ஃபெயிலியரில் போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யோசிச்சு பண்ணுங்கள் எதாக இருந்தாலும். சனி பகவான் வந்து மார்ச் மாதத்துலேருந்து 2025 ஃபேவராக இருக்கிறாரு. உங்களுக்கு வந்து சூப்பராக பண்ணுவார், நல்ல பலன்களை கொடுப்பார். ராகுவும் கேதுவும் வந்து 2-8 இருக்கிறாரு. அப்பப்போ எதிர்பாராத திருப்பத்தை கொடுப்பார் உங்களுக்கு. ஓகேவா? பொருளாதாரத்தில் குரு பகவான் வந்து மே மாதத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா நீங்கள் ஃபாரின் போகணுன்னு இருப்பீங்க, பிஸ்னஸ் பண்ணணுன்னு இருப்பீங்க, ஜாப் சேஞ்ச் பண்ணணுன்னு இருப்பீங்க, நல்ல வேலை கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. நான் என்னென்னா நீங்கள் அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. எப்படா கிடைக்கும், எப்படா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்படா ஜாப் சேஞ்ச் ஆகும், எப்படா ஃபாரின் போவோம், எப்படா படிப்போம் அப்படின்ட்டு எப்படா மேரேஜ் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் செட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு அழுத்தத்துலேயே இருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா ரிலாக்ஸாக இருங்க, காமன் கம்போஸ்டாக இருங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா நடக்கும், ஆனால் பொறுமையாக நடக்கும். ஓகேவா? ஒரு விஷயம் பொறுமையாக தான் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறத விட பொறுமையாக தான் நடக்கும். நீங்கள் இப்போவே நடக்கணும்னு நினச்சா அது முடியாது. ஓகேவா? அந்த எதிர்பார்ப்பை விட்டுருங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நடக்கும், கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாமே ஓகே. உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து என்ன தசா புத்தி போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபேவராக இருந்தால் ஓகே, நெகட்டிவாக இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா டைம் சாதகமாக இருந்து உங்களுக்கான தசா புத்தி வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா பேட் ஃபேஸில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் வந்து பிரச்சனை இருக்கும். ஓகேவா? அதனால் நான் என்னென்னா உங்கள் தசா புத்தி எடுத்து உங்களுக்கு அது சாதகமாக பாதகமாக அப்படின்னு எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? மெயினாக 2025 மேரேஜுக்கு ஆகட்டும், இல்லை ஜாப் ஸ்விட்ச் ஆகணும், ஜாப் சேஞ்ச் ஆகணுன்ட்டெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காதுன்னு ஒரு வாய்ப்பே இல்லை. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் கிடைக்காது வாய்ப்பே இல்லைன்னா நினைக்காதீங்க. ஏன்னா 2025 டிரான்சிஷன் நல்லா இருக்குது. குருவோட பார்வை 8ஆம் இடத்துல விழுகுது. அதே மாதிரி சனி பகவான் விலகிறாரு. அதனால் இது வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாமே வந்து ஓடிடும். அதனால் வந்து இனிமேல் வந்து சூப்பராகவே ஒரு பலன்கள் கொடுக்குன்னே சொல்லலாம். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு வரன் பார்த்துட்டு இருக்கிறதுனாலும் சரி, உங்களுக்கான வரன் இவ்வளோ நாளாக வந்து கிடைக்காம இருந்தாலும் சரி, 1 by 1 கிளிக் ஆகும். பொறுமையாக இருக்கணும். நீங்கள் வந்து உங்களையே மன அழுத்தத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஓகேவா? அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அஷ்டம சனியில் இருக்கிறப்ப அப்பப்போ எல்லாமே இப்படி தான் நடக்கும். ஒரு தடை தாமதம் ஏற்படும். அதாவது நீங்கள் செஞ்ச முயற்சிக்கான பலன் கிடைக்காது. அந்த மாதிரி தான் இவ்வளோ நாள் இருந்திருப்பீங்க. இப்போவும் அப்படி தான் இருந்துகிட்ருக்கீங்க. அது வந்து கூடிய விரைவில் வந்து மாறும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஆனால் பொறுமையாக இருக்கணும். இந்த பொறுமையை எப்போ வந்து இழந்துடுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து தோல்விங்கிறது ஏற்படும். அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அதே மாதிரி வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒரு விஷயத்தை வந்து வெயிட் பண்ணணும். கரெக்டாக திங்க் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணால் சக்ஸஸ் உங்கள் பக்கம்னு சொல்கிறேன். ஓகேவா?
சொல்கிறது ஈஸி தான், ஆனால் செய்கிறத கஷ்டம். பட் நீங்கள் சில இடத்துல வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? அதுவும் இல்லாமல் மார்ச் மாதம் 2025 ஆண்டு வந்து சனி பகவான் வந்து அடுத்த வீட்டுக்கு வந்து 9ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் வந்து இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்த பிரச்சனை எல்லாமே வந்து 1 பை 1 சால்வ் ஆகும். ஏன்னா சனி தான் அஷ்டமத்திலிருந்து அஷ்டம சனி ஆட்டி படைச்சிருக்கோம். கரெக்டாக? அது வந்து 1 பை 1 சரியாகும். நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து பண்ணணும். எந்த முடிவாக இருந்தாலும், படிக்கிறதா இருந்தாலும் சரி, மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி. இத்தனை நாள் வரைக்கும் ஒரு மாதிரி டல்லாக இருந்திருப்பீங்க. இனிமேல் வந்து நீங்கள் வேகம் இருக்கக்கூடிய காலம். ஓகேவா? அதனால தான் நான் இப்போவே சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக இப்போலேருந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிங்க. உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்குது. 2025ஆம் ஆண்டு சூப்பராக இருக்குன்னே சொல்கிறேன். ஏன்னா இப்போது என்ன தான் எஃபோர்ட் போட்டாலும் மார்க் வரல அந்த மாதிரி இருந்தாலுமே வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜுக்கு போவீங்க, இல்லை ஹையர் ஸ்டடீஸ்க்கு போவீங்க. அதனால் வந்து எஃபோர்ட்டை விட்டுறாதீங்க, பொறுமையாக இருங்க. பட் கன்சிஸ்டன்சி முக்கியம். ஓகேவா? இன்றைக்கே பண்ணணுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படி தான். நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த உங்களுக்கான டைம் எடுத்துகிட்டு கரெக்டாக யோசிச்சுட்டு எப்படி பண்ணினா சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணாமல் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி இதுதான் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுலேயே இருக்கணும். அதை பற்றியே திங்க் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கான நல்ல ஒரு நீங்கள் நினச்ச ரிசல்ட் வந்து எதிர்பார்க்க முடியும். ஓகேவா? அடுத்து ஜாப்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் ஜாப் ஸ்விட்ச் ஆகிறவங்களுக்கு, ஜாப் சேஞ்ச் ஆகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல டைம்னு சொல்லலாம். மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சூப்பராகவே இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ஓகே எல்லா இடத்துலையும் கரெக்டாக தான் இருப்பீங்க. பட் சில இது வரைக்கும் நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணியிருந்தாலுமே வந்து உங்களுக்கு அந்த பலன் கிடச்சிருக்காது. ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாமே வந்து. ஆனால் வந்து மார்ச் மாதத்துக்கு அப்புறம் 2025ஆம் ஆண்டு வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். இதெல்லாமே வந்து உங்களுக்கு வரும். கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அப்பப்போ இருக்க தான் செய்யும். ஆனால் அதையும் மீறி நீங்கள் அதை பண்ணிடுவீங்க. பட் அது நீங்கள் என்னென்னா நீங்களே வந்து மன அழுத்தத்தை உருவாக்கிக்குவீங்க. என்னடா இது அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும். பட் அதை 1 பை 1 கடந்து வராது தான் வாழ்க்கை. அதனால் வந்து அப்படி சொல்ல வரேன். ஓகேவா? அதே மாதிரி வரனாலுமே சரி, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி மார்ச் மாதத்துலேருந்து சூப்பரானே சொல்லலாம். ஓகேவா? மார்ச் மாதம் 2025க்கு அப்புறமே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். பட் நீங்கள் கரெக்டாக யோசித்து உங்களுக்கான வரனை வந்து நீங்கள் மனம் முடிப்பீங்க. அதெல்லாம் எந்த தடைகளும் இல்லை. இப்போதைக்கு இருக்கும். ஏன்னா இப்போ வந்து 8ல் சனி இருக்கிறல அப்படி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாவே உங்களுக்கான காலம் வரும். ஓகேவா? 2025 சூப்பராக தான் இருக்குது. ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பிளான் பண்ணி எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணுங்கள். பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஜாபாக இருந்தாலும் சரி, ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, மேரேஜ் இருந்தாலும் சரி, நான் என்ன சொல்லணும் அந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து தசாபுத்தி எப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா சூப்பர், எதாக இருந்தாலும் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் பேட் டைமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? மற்றபடியெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னே சொல்லலாம். 2025ஆம் ஆண்டு வந்து கடகராசிக்கு சூப்பர்னே சொல்லலாம். ஸோ எதை கண்டு பயப்படாதீங்க. உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சேனல் வந்து நிறைய பேர்த்துக்கு அனுப்பிச்சி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு அனுப்பிச்சி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் வந்து என்னோடய டெய்லி பலன் வந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி என்னோடய எஃபோர்ட் வந்து நான் போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கணும்ல. அதனால் வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நன்றி, வணக்கம். இப்போது சிம்ம ராசிக்கு 2025க்கான அட்வான்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போது 2024 கண்டக சனி போயிட்டுருக்கு. 10ல் குரு இருக்கார். ராகு கேது வந்து 2-8ல் இருக்காங்க. ஓகேவா? நல்ல நேரம்னு சொல்ல முடியாது. உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து என்ன தசாபுத்தி போகுதுன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா இருந்தால் ஓகே, தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா தான் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணும். ஓகேவா? எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போது இருக்கிற சனியோட பார்வை வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துட்ருக்கும். இப்போ இருக்கிற சனி வந்து சனியோட பார்வை வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? சின்ன ப்ராப்ளம் வரும். குடும்பத்திலே சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. அதே மாதிரி 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அதனால் வந்து எதிர்பாராத நஷ்டம் இதெல்லாம் வந்து ஏற்பட்டுருக்குது. இப்போ கரண்ட்டில் 2024 அப்பப்போ வந்து நஷ்டம்லாம் சில டைம் ஏற்படும். அதே மாதிரி திருமண ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் தடை தாமதம் ஏற்படும். அதாவது கரெக்டாக வரன் அமைஞ்சாலும் அந்த கரெக்டாக அது செட் ஆகாமையே இருக்கும். எதுக்கு தள்ளி போகுதுன்னே தெரியாதானா தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து 2024 நடந்துகிட்ருக்கு. 2025 எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிக்கோங்கன்னு சொல்கிறேன். மார்ச் மாதத்தில் 2025 ஆண்டு வந்து மார்ச் மாதத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. கண்டக சனியிலிருந்து அஷ்டம சனியாக பயிற்சி ஆகிறாரு. சரியா? கொஞ்சம் டஃப்பான டைமிங் தான். நான் என்ன இருக்கோ அதை சொல்லிடுறேன். கொஞ்சம் டஃப்பான டைமிங் தான். உங்கள் சைட்லேருந்து நீங்கள் நிறைய எஃபோர்ட் போட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும்னு சொல்ல வரேன். ஓகேவா? சரியா? கொஞ்சம் சனி வந்து கொஞ்சம் ஒன்றாமே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டாருன்னே சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா கண்டக சனியிலேருந்து அஷ்டம சனியாக மாறுறாரு. 8ல் சனி வந்தாவே கொஞ்சம் பிரச்சனை தான் கொடுப்பார். ஓகேவா? ஓப்பனாக சொல்லப்போனால். ஆனால் உங்களுக்கு இன்னொன்று வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் இருக்குது. என்னென்னா குரு பகவான் வந்து 11ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார், லாபஸ்தானத்துக்கு. எப்போன்னா மே மாதம் 2025 ஆண்டு வந்து மே மாதம் வந்து
குரு பகவான் 11ஆம் வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் வந்து உங்களுக்கு குரு லாபத்தை மட்டுமே தருவார்னே சொல்லலாம். வேலையிலையும் சரி, வேலையில் வந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் சிம்மராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி வேலை தொழில் இருந்தாலுமே சரி, பொருளாதாரம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து குரு பகவான் உங்களுக்கு லாபத்தை மட்டுமே தருவார் அப்படின்னே சொல்லலாம். ஒரு வருஷத்துக்கு 2025 அடுத்த வருஷம் 2026 வரைக்குமே உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்தாலுமே அது வந்து சரியாயிடும். அதுக்கான வழியும் வந்து குரு பகவான் காமிச்சு கொடுத்துருவாரு, காட்டி கொடுத்துருவாரு. ஓகேவா? அடுத்து ராகு கேது வந்து ஏப்ரல் மாதத்தில் 2025ஆம் ஆண்டு வந்து பயிற்சி ஆகிறார். ஓகேவா? ராகு வந்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு, ரிவர்ஸில் போகிறாரு. கேது பகவான் வந்து 2ஆம் இடத்துலேருந்து முதல் இடத்து உங்கள் ராசிக்கே வராரு. இதனால் என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஹவுஸில் உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருந்தால் அப்போ தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைமிங் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே யோசித்து முடிவெடுக்கணும். ஃபஸ்ட் ஹவுஸில் கேது இருந்தால் நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து ராங்காக போய் உங்களுக்கு அது வந்து ஒரு தோல்வியை தான் கொடுக்குன்னே சொல்லலாம். அப்படி தான் அது எடுத்துகிட்டு போகும். அந்த டிரான்சிஷனோட இது என்னடா இப்படி நெகட்டிவாக சொல்கிறான்னு நினைக்காது. என்ன இருக்கோ அதை சொல்லிடுறேன். அப்போ தானே நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க முடியும். நீங்கள் அப்போ நான் எடுக்கிற டிசிஷன் வந்து ராங்காக இருந்துச்சுன்னா அப்போ யாராச்சோட ஒப்பீனியன் கேட்கலாம்ல. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து 1க்கு 4 டைம் யோசித்து யார் உங்களுக்கு நம்பிக்கையானவங்களோ அவங்களோட ஆலோசனை அறிவுரை கேட்டுட்டு ஒரு முடிவெடுங்க. ஏன்னா கேது 1ல் இருக்கிறார். 2025 கேது வந்து 1ல் இருக்கிறார் உங்கள் ராசியிலே. சனி பகவான் 8ல் இருக்கிறார். அதனால் வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் யோசனை வரும் அப்படின்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், பிஸ்னஸ் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளுக்கு ஆசையாக இருக்குது. அதே மாதிரி வீடு கட்டலாம், அதே மாதிரி வண்டி வாகனம் மாற்றலாம், வாங்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம், அதாவது நீங்கள் எடுக்கிற முடிவு, நீங்கள் தான் எடுக்கிறீங்க முடிவு, வீடு கட்டலாம் இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை கை கொடுக்காது, உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காது. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது வந்து லாஸ் ஆகும், இல்லைனா வந்து அது வந்து டிலேவாக போய்கிட்டு இருக்கும். நீங்கள் நினைக்கிறது ஒன்று இருக்கும், நடக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்கள் டிசிஷன் வந்து ராங்காக போயிடும் அந்த டைமில். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதே மாதிரி நீங்கள் இந்த 2025 வந்து பணம் கடன் கொடுக்கவே வேண்டாம். கொடுத்தா வராது. இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அப்போ பணம் கடன் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மளாக சுயமாக ஒரு டிசிஷன் எடுத்தோம்னா அது வந்து தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து நம்ம நம்பிக்கையான ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இல்லை அப்பாவோ அம்மாவோ அவங்களோட ஆலோசனையை கேட்டுட்டு முடிவெடுக்கிறப்போ அவங்க ஒரு கிளியரான ஒரு விளக்கம் கொடுப்பாங்கல்ல, அது வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். ஓகே இவங்க சொல்லிட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்மளாக எடுத்தால் கொஞ்சம் வந்து அது அந்த டிரான்சிஷன் அப்போ நம்மளுக்கு அப்படி ஒரு தோண்டும். அது அவசரத்தில் பண்ணுறப்போ அது வந்து நம்மளுக்கு தோல்வியில் முடியும். அதனால தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு டஃப் ஃபேஸில் கரெக்டாக டிசிஷன் எடுக்க தெரியணும். ஏன்னா கேது பகவான் 1ல் இருக்கிறார். அதனால் வந்து கொஞ்சம் தவறான முடிவுனால நீங்கள் வந்து தோல்விகளை, தடை தாமதத்தை சந்திப்பீங்க. ஓகேவா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கூடையே நம்பிக்கையான மனிதர் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு யார் உங்கள் வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட அறிவுரையை கேட்டுட்டு ஒரு டிசிஷன், அவங்களோட டிசிஷன் கேட்டு நான் இதை பண்ண போகிறேன், இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அவங்களோட டிசிஷன் படி நடங்க. இல்லை அவங்க சொல்கிறத அப்போஸ் பண்ணிவிட்டு நீங்களாக எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல வரேன். பிஸ்னஸ் ஆகட்டும், ஹவுஸ் வீடு வாங்குறதாகட்டும், வீடு கட்டுறதாகட்டும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் அவசரப்பட வேண்டாம். 1க்கு 4 டைம் யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா வந்து டிரான்சிஷனில் கொஞ்சம் வந்து இந்த பயிற்சி, இந்த கிரகங்களோட நகர்வு வந்து கொஞ்சம் வந்து சாதகமாக இல்லை. அப்படிங்கிறப்போ குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறாரு. ஆனாலுமே வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பெரிய பிஸ்னஸ் பண்ணி ரிஸ்க் எடுக்க வேண்டாம், லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் அது கரெக்டாக யோசித்து பண்ணுங்களேன். ஓகேவா? நான் எல்லாத்துக்குமே சொல்ல வரல, பட் நீங்கள் என்னென்னா, நான் இதுதான் ஜென்ரலாக நடக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலையோ இல்லை ஃபாரின் ட்ராவல் போகிறதுலையோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் அங்கே போயிட்டு வந்தாலுமே எந்த ஒரு பலனும் இல்லாத மாதிரி ஏற்படும், சூழ்நிலை ஏற்படும். அதனால் வந்து கரெக்டாக இன்னொரு டைம் இப்போ இதை விட இன்னும் குட் டைமில் ஒரு எஃபர்ட் எடுத்தோம்னா அது நம்மளுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும்ல. அதனால் வந்து கொஞ்சம் காத்துருங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம், கரெக்டாக டிசிஷன் எடுங்க கிளியராக. கேது ஃபஸ்ட் ஹவுஸில் இருந்துட்டு உங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்குள்ளேயே மன அழுத்தத்தை உண்டாக்க வைக்கும். அதே மாதிரி வந்து எப்படி சொல்கிறதுனா, வேறு வந்து நீங்கள் ஒரு ரூட்டில் போயிட்டுருப்பீங்க, உங்கள் மைண்டாக வந்து இந்த ரூட்டு வேண்டாம், சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூட்டில் போவீங்க. அதுதான் உங்களுக்கு வந்து தவறான முடிவாக இருக்கும். அதனால் வந்து அப்படி ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்கும். கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருப்பீங்க எப்போ பார்த்தாலுமே. ஸோ இதெல்லாம் வந்து நடக்க போகுது 2025. அதனால் வந்து இப்போ என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருப்பீங்களா. அதனால தான் நான் சொல்ல வரேன். இப்போது 2024 மேரேஜ் ஆகட்டும், ஜாப் ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும் மாட்ரேட் தான். அதாவது கொஞ்சம் தான். இது நிறைய தடை தாமதம் இதெல்லாம் ஏற்பட்டு தான் இருக்குது. ஏன்னா கண்டகச்சனி இருக்குல்ல. இப்போ 2025 வந்து மேரேஜ் வந்து அமையும்.
அமையும். ஆனால் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும். குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் குரு பலம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேரேஜ் ஏற்படும். மேரேஜ் கண்டிப்பாக முடிப்பீங்க. ஏன்னா கொஞ்சம் வந்து லேட் ஆகும். ஓகேவா? அதனால் வந்து அஷ்டம சனியாக இருக்கும். 2025 அஷ்டம சனி வரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மேரேஜ் எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமே சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும். அது நீங்களே பார்த்து சால்வ் பண்ணிக்கோங்க. எல்லாமே இருக்குது. குட் அண்ட் பேட் இருக்கும் லைஃப்னாவே. குட் மட்டும் இருக்காது. அதனால தான் சொல்ல வரேன். ஜாப்னு எடுத்துக்கிட்டாலும் நல்ல மாற்றம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். படிக்கிறவங்களும் கூட ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் சப்போர்ட் பண்ணுறாரு. 1 இயர் வந்து 2025 2026 வரைக்குமே சூப்பராக மே மாதத்துலேருந்து உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணுவார். உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் வராது. இருந்தாலுமே அது வந்து அவர் சரி பண்ணி கொடுத்துருவார். அதனால் வந்து நீங்கள் அந்த பொருளாதாரம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து மாட்டிக்குவீங்கன்னு சொல்ல வரேன். ஓகேவா? சக்ஸஸ் ஆகிட்டா ஓகே, ஃபெயிலியர் ஆகிட்டா அது நம்மளுக்கு பெரிய லாஸாக வரும்ல. அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக யோசித்து முடிவெடுங்க. இப்போ பண்ணுனா இது செட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறதால யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜாப் சேஞ்ச் ஆகிறவங்களும் சரி, வெயிட் பண்ணுங்கள். மே மாதத்துக்கு அப்புறம் நல்ல உங்களுக்கு டைமிங் கிடைக்கும். ஒரு நல்ல பேக்கேஜில் வந்து செலக்ட் ஆவீங்க. வெயிட் பண்ணி நல்லா பண்ணுங்கள். ஒர்க் ப்ரெஷரும் இருக்க தான் போகுது. அதுவும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்குவீங்க. பட் அது வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் ப்ரெஷர் வந்து ஒரு மன அழுத்தத்தை க்ரியேட் பண்ணும். பட் அதையும் மீறி அந்த சூழ்நிலையில் நீங்கள் ஜெயிப்பீங்க. பட் அதுக்கு வந்து உங்களுக்கு பொறுமை, நம்பிக்கை வேணும். ஓகேவா? அதனால தான் நான் சொல்ல வரேன். மற்றபடி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி தான். காலேஜ் வந்து ஒரு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதா இல்லை வந்து ஜாப் போகிறதா கரெக்டாக கிளியராக மைண்டு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஆக்சிலேட் ஆகும். இல்லை ஜாப் போகலாமா இல்லை இல்லை படிக்கலாமா அப்படின்ட்டு ஒன்ஸ் டிசிஷன் எடுத்துகிட்டு அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் என்ன சொல்லுவேன்னா, அதாவது பெரியவங்களோட டிசிஷன் கேட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. நான் இப்போ படிக்க தான் போகிறேன்னா படிக்க போங்க. அது காலேஜ் இப்போ ஒர்க் தான் போகிறேன் அப்படின்னா ஒர்க்குக்கு போங்க. ஏன்னா ஒர்க்குக்கு போய்ட்டு ஐயோ படிச்சிருக்கலாமே அப்படின்னு யோசிப்பீங்க. அதே மாதிரி படிக்க போய்ட்டு ஐயோ வேலைக்கு போயிருந்தால் சம்பாரிச்சிருக்கலாமே அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி வந்து தாட் வரும் 2025. ஸோ அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை படிச்சிருவேன், இந்த 2 இயர்ஸ் நான் இதை படிப்பேன், இல்லை நான் இது கரெக்டாக இருக்கேன், கிளியராக இருக்கேன், நான் இதுதான் பண்ணுறேன், ஜாப் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியரான மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஏற்படும். குரு பகவான் சாதகமாக இருக்கிறாரு. இந்த 1 இருக்கிற கேது, இந்த 8 சனி இருக்கிற அஷ்டமத்தில் அது மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. நான் சொல்லிட்டேன். அதனால் வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் கிளியரான மைண்ட் செட் வரும்ல, எதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்குன்னு, எதில் வந்து ஓகே அப்படின்ட்டு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் ஆகிட்டிங்கன்னா 2025 ஈஸியாக வந்து டேக் ஓவர் பண்ணிடலாம். அதனால் வந்து மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைன்னே சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம சேனலை வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இப்போ 2024 குரு பகவான் சூப்பராக இருக்கிறார். குருபலம் இருக்குது. 1 வருஷத்துக்கு இருக்குது. 1 வருஷத்துக்கு குரு பகவான் வந்து அமோகமான பலன்களை கொடுப்பார். ஓகேவா? இந்த மே 2024 மே 2025 வரைக்கும் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா குரு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறார். ஓகேவா? குருபலம் இருக்குது. அதனால் வந்து குரு உங்கள் ராசியவே பார்த்துட்டு இருக்கிறார். இதுக்கு மேலே என்ன வேணும்? அதனால் குருனால் உங்களுக்கு நன்மை மட்டுமே நடந்துட்டு இருக்குது. இனிமேலும் நடக்க போகுது. ஓகேவா? உங்கள் சுயஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க. குரு பகவான் எப்படி இருக்கிறார் அப்படின்ட்டு. அதை பொறுத்து தான் பலன்கள் வேறுபடும். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அதே எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தில் குரு பகவான் வந்து பலமோடு உட்காந்துருக்கிறாரா, பலம் இல்லாமல் உட்காந்துருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. அதை பொறுத்து தானே பலன்கள் வேறுபடும். ஓகேவா? இது கோச்சாரம் தானே. ஸோ 9 குரு இப்போ உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை வந்து அள்ளி தர்றாரு. ஓகேவா? தருவார். இப்போ நல்ல அருமையான நேரம்னே சொல்லலாம். அதே மாதிரி ஜாபுக்கு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஜாப் சூப்பராக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மேரேஜ்னு எடுத்துக்கிட்டால் திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சூப்பராகவே அமையும், செட் ஆகும். அதே மாதிரி இப்போ கரண்ட்டில் வந்து குரு பகவான் சூப்பராக இருக்கிறார். உங்கள் ராசிவே பார்த்துட்டு இருக்கிறார். குருபலம் இருக்குது. இப்போவே நீங்கள் முடிச்சுக்கலாம் மேரேஜ் எல்லாம். நல்ல நேரம், சூப்பரான நேரம்னே சொல்லலாம். இப்போ 2025 போகலாம். 2025 என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது 2025 அதுலேயும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது. என்னடா ப்ளஸ்ஸே மட்டுமே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு நடக்கிறத சொல்கிறேன். ராகு பகவான், கேது பகவான் வந்து ஏப்ரல் மாதம் 2025 வந்து பயிற்சி ஆகிறாங்க. கேது பகவான் எங்கே இருக்கிறார்? உங்கள் ராசிலே உட்காந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய டிப்ரெஷனை கொடுத்துக்கிட்டு, மனக்கவலைகளை கொடுத்துட்டு, அதாவது குழப்பத்தை கொடுத்துட்ருக்கிறார். உங்கள் ராசி மேலே உட்காந்து உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறார். ஏன்னா அது வந்து கேது பகவானுங்கிறது இருள் கிரகமாக, நிழல் கிரகமாக. அப்போ வந்து அவர் வந்து உங்கள் ராசிலே இருக்கங்காட்டி உங்களுக்கு நிறைய மனக்குழப்பம், மைண்டில் வந்து நிறைய டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க, நிறையா வந்து தடை ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் என்ன காரணம்னா கேது பகவான் இருக்கிறார். இப்போ ஏப்ரல் மாதத்தில் கேது பகவான் வந்து அதாவது 2025 நான் சொல்லிட்டு இருக்கிறது 2025 கேது பகவான் வந்து உங்கள் ராசி விட்டு விலகி எங்கே போகிறாருன்னா சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரியா? அப்போது உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு அவர் வந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அவர் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் தானே போவாங்க ராகு கேது. அதனால் வந்து உங்கள் ராசியிலிருந்து மேலே போகிறப்போ சிம்ம ராசிக்கு போகிறார். சிம்ம ராசி வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமா இருக்கா. அப்போது உங்களுக்கு உங்கள் ராசி விட்டு
பயிற்சி ஆகிட்டார். உங்களை நிம்மதியாக விட்டுட்டார், உங்களை விட்டுட்டு போயிட்டார் போதும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சொல்ல வரேன். இப்போ நீங்கள் எவ்வளோ டிப்ரெஷன் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்தாலுமே இனிமேல் வந்து ஏப்ரல் 2025க்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. பெருமூச்சு விட்டுட்டு சந்தோஷமாக குடும்பத்திலையும் கலகலன்னு சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா ராகு கேது வந்து ஏப்ரலில் வந்து பயிற்சி ஆகுதுல்ல, அதனால் சொல்கிறேன். அப்புறம் பழங்களும் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? அது இல்லாமல் குரு பகவானும் சப்போர்ட் பண்ணுறாரு, உங்களுக்கு சூப்பராகவே பழங்கள் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி நிறையா டிப்ரெஷனில் இருந்திருப்பீங்க, அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக முடிவுக்கு வரும். அதே மாதிரி ஜாபில் வந்து நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க, அது வந்து உங்களுக்கு வந்து தடை ஏற்பட்டு இருக்கும். ப்ரொமோஷன் என்ன வேலை செஞ்சாலும் உங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் இல்லாமல் இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து மாறும், கண்டிப்பாக மாறும். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா இப்போ தான் நான் மேட்டுக்குள்ளே வரேன். 2025 சனி பகவான் வந்து மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறார். சனி பகவான் மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறார். ஓகேவா? சரி, அவர் வந்து எங்கே போகிறாருன்னா 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, சனி வந்து உங்கள் ராசிக்கு வந்து அவ்வளோ கெடுதலாக பண்ண மாட்டார், ஆனால் அவரோட வேலையை பண்ணுவார். ஓகேவா? ஆனால் உங்கள் ராசிக்கு அவ்வளோ கெடுதலாக பண்ண மாட்டார் சனி பகவான், ஆனால் கொஞ்சம் பண்ணுவார். ஓகேவா? ஸோ பட் 7ல் சனி வரப்போ கண்டக சனின்னு சொல்லுவோம். ஓகேவா? கண்டக சனியாக வரார். மார்ச் 2025 வந்து கண்டக சனியாக வரார். இதனால் என்ன நடக்கும், நான் என்ன சொல்ல வரேன்னு அட்வான்ஸ்டாக நான் உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, மேரேஜ் வந்து இன்னும் ஒரு 7 மாதம் இருக்குது, 7 to 8 மாதம் இருக்குது. இப்போலேருந்து 2024 இப்போ நான் இப்போ பார்த்துட்ருக்கீங்களே, இப்போலேருந்து இன்னும் ஒரு 7-8 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் கன்னிராசிக்காரங்க மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடுங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா டைம் நல்லா இருக்குது, இப்போ குருபலமும் இருக்குது, டைம் நல்லா இருக்குது, சனியும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கேட்கலாம், ராகு வந்து 7 இருக்குன்னு. ராகு வந்து நிழல் கிரகம் தானே, அது அந்தளவுக்கு தடை தான் கொடுக்குமோ தவிர உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை பண்ணாது. நீங்கள் இப்போவே முடிச்சுக்கலாம் குருபலம் இருக்கிறப்பவே. அதாவது நீங்கள் மார்ச் 2025க்கு அப்புறம் மேரேஜ் ட்ரை பண்ணால் நிறைய சிக்கல்களை வந்து ஏற்படுத்துவார் சனி பகவான். ஏன்னா 7ல் சனி இருக்கிறாருல்ல, அப்போ வந்து உங்களுக்கு நிறையா இடைஞ்சல்களையும் உங்களுக்கு நிறைய சிக்கல்களையும் கொடுப்பார். ஓகேவா? பட் 2024 அதான் ராகு தான் இருக்கார் இப்போது 7ல். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம்னு, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 7ல் சனி வந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை. அதனால தான் மார்ச் 2025க்குள்ளே மேரேஜ் பண்ணிக்கிட்டால் பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல வரேன். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து பண்ணிங்க. இப்போ குருபலமும் இருக்குல்ல, அதனால வந்து நீங்கள் ஒன்றும் பெரிய இதெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து தள்ளி போடாதீங்க, கொஞ்சம் வேகம் எடுங்கன்னு சொல்கிறேன். மேரேஜ் விஷயத்தில் வந்து நீங்கள் அடுத்த வருஷம் பண்ணிக்கலான்ட்டு இருக்காதீங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா 7ல் சனி இருக்கிற, அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 2.5 வருஷம் கழிச்சு வந்து 8ல் சனி போயிடுவார். அது வந்து அஷ்டம சனியாக வந்துடும். நீங்கள் வந்து அங்கே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால தான் நான் இப்போ நல்ல டைம்னு சொல்கிறேன். நல்ல டைமாக இருக்கிறப்பவே நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? குயிக்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ குரு பார்வையும் இருக்குல்ல, அதனால் இப்போ என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனையுமே இல்லை. அதனால தான் நான் இப்போ பண்ண சொல்கிறேன். ஸோ 2025க்கு அப்புறம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச் 2025க்கு அப்புறம் பண்ணால் உங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்களையும் நிறைய இடைஞ்சல்களையும் வந்து சனி பகவான் தருவார் மேரேஜ் விஷயத்தில். அதனால தான் இப்போ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து செகண்ட் வந்து மணி, இந்த ஜாப், பிஸ்னஸ், இதெல்லாம் எப்படின்னா, ஜாப் வந்து சேஞ்ச் ஆகிறதாகட்டும், ஃபாரின் ட்ராவல் பண்ணுறதாகட்டும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும், உங்களுக்கு வந்து 2024 டைம் இப்போ வந்து சூப்பராகவே இருக்குது. ஃப்யூச்சர் 2025 சூப்பராக இருக்குது. ஓகேவா? இது வந்து இந்த விஷயம் வந்து மணி ஆகட்டும், ஜாப் ஆகட்டும், ஃபாரின் ட்ராவல் ஆகட்டும், ஸ்டடீஸ் ஆகட்டும், இப்போவும் சூப்பராக இருக்குது. 2025 சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்ல டைம். ஓகேவா? இப்போ ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நல்லா தெரிய வரும், நல்லா எல்லாத்தையுமே கற்றுக்குவீங்க. அதுக்கப்புறம் வந்து 2025 நல்லா சக்ஸஸ் ஆவீங்க. நீங்கள் 2025 ஸ்டார்ட் பண்ணாமல் இப்போவே நீங்கள் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் யோசித்து கரெக்டாக முடிவெடுங்க. ஃபாரின் ட்ராவல் பண்ணுறது எல்லாமே வந்து இப்போவும் சூப்பராக இருக்குது, அப்போவும் சூப்பராக இருக்குது. ஓகேவா? அதனால் வந்து ரெண்டு வருஷமே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தில் மணி, ஜாப் சேஞ்சு, இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள். பட் சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் என்ன எதாக இருந்தாலுமே பயப்படாமல் ஒரு படி வந்து எடுத்து வைங்க. ஏன்னா வந்து அடுத்த வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த விஷயத்தில். ஓகேவா? 2024 இப்போவும் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எஃபர்ட்டை வந்து தள்ளி போடாதீங்க. இப்போவே நல்ல நேரமாக இருக்குது. அதனால் வந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக நிச்சயம், வெற்றி நிச்சயம்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, 2025 வந்து இன்னொரு விஷயம், ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2025 ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் வந்து மார்ச் 2025 வந்து பயிற்சி ஆகிறார். அப்போ சனியோட பார்வை வந்து உங்கள் ராசி மேலே விழுறப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் தானே சொன்னீங்க சனினால பெரிய பிரச்சனை வராதுன்னு. பெரிய பிரச்சனை வராது, ஆனால் பிரச்சனை வரும்ல. அவர் எங்கே இருக்கிறாரோ அதோட பலனை தருவார்ல. ஸோ பெரிய கெடுதல் உங்களுக்கு கொடுக்கலினாலுமே லைட்டாக ஒரு சின்ன ஒரு இடைஞ்சலையாச்சும் உங்களுக்கு கொடுத்துட்டு போவார்ல. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஹெல்த் விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி உங்கள் ராசியை பார்க்குறதுனால ரொம்ப சோம்பேறியாக இருப்பீங்க. அதனால் வந்து உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையோ பிஸ்னஸ்லையோ ரொம்ப டல்லாக போகிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் வேகம் எடுங்க அப்படிங்கிறேன். அதாவது அந்த டைமில் வந்து மார்ச் 2025க்கு அப்புறம் நீங்கள் வந்து டல்லாவீங்க. இப்போவே அது நான் சொல்கிறேன். அப்போ டல்லாகிறப்போ இப்போவே வந்து நீங்கள் அதுக்கு கரெக்டாக ஸ்மூத்தாக கொண்டு போங்க, பிளான் பண்ணி. அப்போ மார்ச் 2025க்கு அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் லேசினஸாக, கொஞ்சம் பிஸ்னஸ் லைட்டாக டல்லாகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன ரெமெடி அப்படிங்கிறது நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்போ நான் ஃப்யூச்சரில் என்ன நடக்குங்கிறத ஒரு கீ கொடுத்துட்டேன்னா நீங்கள் தான் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக இல்லையா?
ஸோ அதனால் வந்து ஹெல்த் விசிட் ஆகட்டும், ஹெல்த்து இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயமாகட்டும், நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதை ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பகவான் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு தடை தாமதத்தை கொடுப்பார். ஓகேவா? அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எதுக்குமே ப்ரிப்பேர்டாக இருங்க, வெல் ப்ரிப்பேர்டாக இருங்க. ஹெல்த் வந்து நல்லதாக சாப்பிடுங்க. அதே மாதிரி மெடிடேஷன், அதே மாதிரி யோகா, எக்ஸசைஸ், இந்த மாதிரிலாம் ஹெல்த்தை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து தப்பிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய விஷயம் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருக்கும், சண்டை அதெல்லாம் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் அதை வளர்க்காமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே சரி ஃபைன் ஓகே அப்படின்ட்டு போங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது தான். பட் ஆனால் அந்த டிரான்சிஷன் பார்க்குறப்போ அது வந்து உங்களையே அறியாமல் பேசிட்டு ஐயோ நம்ம பேசணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனைக்கு போயிடுங்க, ஒரு தாட்குள்ளே போயிடுவீங்க. பேசினதுக்கப்புறம் பலன் இல்லை தானே. ஸோ நான் அதனால் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. ஏதோ ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயம்னாலுமே நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் யோசித்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா? அதே மாதிரி விட்டு கொடுத்து போங்க. நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, ரிலேட்டிவ்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கான பேர் அடையாளம் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும். அதனால் வந்து நீங்கள் ரொம்ப இந்த ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? அவ்வளோதான் அப்படின்ட்டு நான் பார்த்துக்கிறேன், பரவாயில்ல அப்படின்ட்டு ஓகே ஃபைன்ட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. ஓகேவா? மற்றபடியில் எதுவுமே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, மெயினாக 2025 ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேரேஜ் வந்து மார்ச் 2025 வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பர். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது உங்கள் இஷ்டம் தான். பட் நான் இதில் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறேன். அப்போ 7 மாதம் நல்லா இருக்கிற டைமில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி மணி அண்ட் கெரியர் வந்து ஜாப், பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து 2 வருஷமே 2024 சரி 2025 சரி சூப்பராகவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை கண்டு பயப்பட தேவையில்லை. ஆனால் எஃபோர்ட் போடுங்க, ஹெல்த் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி வந்து கன்னி ராசிக்கு 2024 சரி 2025 சரி சூப்பராகவே இருக்குது. நான் வந்து சொன்ன மாதிரி எதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், எதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும், எதில் வந்து டைம் சூப்பராக இருக்குது, அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இதில் தான் எனக்கு வந்து டைம் இப்போ பேடாக இருக்க போகுது, அப்போ நான் இப்போ அதுக்கு எப்படி ரெடி ஆகணும்னு நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி சொல்ல வரேன். ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆல் தி பெஸ்ட். துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது மோஸ்ட்லி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 2024 சரி 2025 சரி சாதகமாக இருக்குது. எல்லா கிரகங்களுமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஓகேவா? 2025 பர்டிகுலராக சனி பகவான் மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி ஏப்ரலில் வந்து நான் சொன்ன மாதிரி ராகு கேது வந்து பயிற்சி ஆகிறாங்க. மே மாதத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. இந்த சனி பகவான் வந்து மார்ச் மாதம் 2025 வந்து பயிற்சி ஆகிறாருல, அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நல்ல பலன்களை மட்டுமே தருவார். எங்கே பயிற்சி ஆகிறாருன்னா 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் வராத கடன் வரும். அதே மாதிரி தீராத நோய் கூட தீரும். அதே மாதிரி தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். வேறு ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான டைம் நல்ல டைம்னே சொல்லலாம். எப்போல இருந்துன்னா மார்ச் 2025 உங்களுக்கு நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அடுத்து சனி பகவான் வந்து இந்த பக்கம் இருந்தாலும் அடுத்து குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். ஏன்னா அவர் நல்ல இடத்துக்கு பயிற்சி ஆவார்னே சொல்லலாம். எந்த இடத்துக்குன்னா 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். சரியா? மே 2025 வந்து குரு பகவான் வந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் துலாம் ராசிக்கு. அப்போ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து ராகு கேது வந்து கரெக்டாக இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ராகு பகவான் வந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏப்ரல் மாதம் 2025. அதுதான் கொஞ்சம் சிக்கலை தரும். ஓகேவா? அடுத்து கேது பகவான் வந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அவர் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். ஓகேவா? கேது பகவான் சாதகமான பலன்களை கொடுப்பார். இந்த ராகு பகவான் வந்து 5ல் இருக்கிறார்ல, அதனால் சில ப்ராப்ளம் கொடுப்பார். ஓகேவா? துலாம் ராசிக்கு 2024 சரி 2025 பார்த்தாலுமே சாதகமாக இருக்குது. ஓகேவா? இப்போது உங்களுக்கு ரூட் கிளியராக இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் சொத்து வாங்குறதாகட்டும், வெளிநாட்டு பயணமாகட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் மேற்கொள்வீங்க. உங்களுக்கு நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அதுலேயும் சக்ஸஸ் ஆவீங்க. அதனால் வந்து உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் பல முயற்சிகள் எடுப்பீங்க, அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் நிறைய முயற்சி எடுக்கணும்னு நான் சொல்ல வரேன். இப்போது என்ன ஒரு தடையாக இருக்குது அப்படின்னா, ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அங்கே தான் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, குழந்தை பிறப்பு நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருப்பீங்களா, இல்லை ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருப்பீங்களா, அவங்களுக்கெல்லாம் துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஏப்ரல் மாதத்தில் 2025 ஏப்ரல் மாதத்தில் ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கு பயிற்சிக்கிறார் துலாம் ராசிக்கு. அப்போது அதாவது ஏப்ரல் 2025 பேபியை பிளான் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறதுனா ட்ரீட்மெண்ட் போய் குழந்தை பெற்றுக்கலாம். ஓகேவா? நீங்கள் அந்த ஏப்ரல் 2025 அப்புறம் வந்து நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நிறைய தடை தாமதம் ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறார். அதனால் வந்து உங்களுக்கு அப்போ வந்து ப்ராப்ளம் ஏற்படும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, பேபி பிளானிங்கெல்லாம் வந்து
2025 ஏப்ரலுக்கு முன்னாடிக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்ணிக்கோங்க. எது எப்படியோ பிளான் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறதாகட்டும், அப்போ தள்ளி போடாமல் இப்போவே வந்து ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்ல வரேன். ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் பிளான் பண்ணி முன்கூட்டியே எடுத்துக்கோங்க. ஏப்ரல் 2025க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நல்ல அதாவது எப்படின்னா தடை தாமதம் ஏற்படும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு ஏற்படும். அதனால் வந்து அதுக்கு முன்னாடிக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம். ஓகேவா? அது ஒன்று கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மேரேஜ்னு எடுத்துக்கிட்டா, மேரேஜ் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 2025 மே மாதத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. மே மாதத்தில் குரு பகவான் வந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அவர் உங்கள் ராசியவே பார்க்குறாரு. சரியா? குரு பகவான் அப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்குது. திருமணம் ஏற்பாடு பண்ணுறவங்களுக்கு சரி, உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும், நல்ல மேரேஜ் பண்ணிக்கலாம், நல்ல டைமிங் தான். அப்போ இப்போ அப்படின்னு கேட்டால் இப்போவுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போவும் குரு பகவான் நல்லா இருக்கிறாரு, அப்போவும் குரு பகவான் நல்லா இருக்கிறாரு. 2024 சரி, 2025 சரி, மேரேஜ் கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வரன் அமைஞ்சுன்னா தயவுசெய்து பண்ணிடுங்க. நல்ல டைம்லாம் பார்த்துட்டு இருக்காதிங்க. 2024 நல்லா இருக்குது, 2025 நல்லா இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து துலாமுக்கு நீங்கள் வந்து நிறைய பிளான் வச்சுட்ருப்பீங்க. அதாவது ஏதோ ஒரு விஷயம் படிக்கிறதாகட்டும், மேற்படிப்புக்காகட்டும், மேலே படிக்கிறதுக்காகட்டும், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகட்டும், லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், ட்ரேடிங் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், ஜாப் சேஞ்ச் ஆகட்டும், இதெல்லாம் நீங்கள் நிறைய பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா கிளியராக 2024 நீங்கள் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது முயற்சியை எடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கங்கிற முயற்சி எடுங்க. 2024 2025 அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸோ, ஒரு படிப்போ, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ 2024 ஸ்டார்ட் பண்ணி 2025 கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். பிஸ்னஸ்லேயும் நல்லா செட் ஆகி சாதிப்பீங்க அப்படின்னு சொல்ல வரேன். உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து எப்படின்னா, நீங்கள் ஃபாரின் போய் படிக்கிறதுக்கு நல்ல டைமிங். நீங்கள் ஃபாரின் போய் வேலை பார்க்குறக்கும் சரி, ஃபாரின் போய் படிக்கிறக்கும் இந்த 2024 சரி, 2025 சரி சாதகமாக இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் பிளான் பண்ணி போய் படிக்கலாம், போய் வேலை பார்க்கலாம். நீங்கள் அங்கே வந்து ஜெயிப்பீங்க. இந்த டைமிங்கெல்லாம் நான் சொல்லிட்டேன். இந்த டைமிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? விசா அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கான கரெக்டாக கிடைக்கும். அதேமாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு க்ரீன் கார்டும் கூட கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் எஃபோர்ட் மட்டும் எடுங்க, கண்டிப்பாக நீங்கள் அங்கே போயிடுவீங்க. அங்கே இருக்கிறவங்க வந்து க்ரீன் கார்டு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்து துலாம் ராசிக்கு 2024 சரி, 2025 சரி, 2026 சரி, இந்த 3 வருஷமே நல்லா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த நேரம் 3 வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா, டார்கெட் அடிச்சிங்கன்னா அது விழுந்துடும். நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஓகேவா? அதனால தான் நான் சொல்ல வரேன். அதேமாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும் எல்லாத்துக்குமே நல்ல டைமிங்னே சொல்கிறேன். கொஞ்சம் யோசித்து ஆராய்ச்சி பண்ணி 4 பேர்த்துக்கிட்ட கேட்டு எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க. அது வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. நீங்களே வேணாலும் ஓனாக டிசிஷன் எடுக்கலாம். ஆனால் கரெக்டாக யோசிச்சுக்கோங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் யோசித்து பிரயோஜனம் இல்லை. அதனால் வந்து நீங்கள் யோசிச்சுட்டு கரெக்டாக களத்தில் இறங்குங்க, பிளான் பண்ணிக்கோங்க. இப்படி தான் அப்படின்ட்டு அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் வெற்றி உங்கள் பக்கம். ஓகேவா? நீங்கள் துலாம் ராசி வந்து பொதுவாகவே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, உங்கள் ராசி வந்து ராசி அதிபதி வந்து சுக்கிர பகவான். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ நினைப்பீங்க. அதே மாதிரி நேர்மையை வந்து பின்பற்றுவீங்க. இந்த மாதிரி தான் உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போது இந்த 3 வருஷம் 2024 சரி, 2025 சரி, 2026 சரி, உங்களோட ஹெல்த்து, மணி, வெல்த்து, பிஸ்னஸ் எல்லாமே, படிப்பு, ஃபேமிலி, மேரேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? நான் சொல்ல வரது புரியுதில்ல? அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையுமே கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்கள் சைடு வெற்றி கன்ஃபார்ம். ஏன்னா நல்ல டைமிங் போயிட்டுருக்கு. அதனால் கரெக்டாக பிளான் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுக்கோங்க. அது முதல்ல ப்ரீ பிளான்டாக வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்னு பார்த்து பண்ணுங்கள். அதே மாதிரி ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு இது வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்தாலுமே, ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலுமே வந்து எல்லாமே படிப்படியாக சரியாகும். நீங்கள் மெடிடேஷன் இந்த மாதிரி பண்ணுங்கள். தேவையில்லாமல் கோவப்படாதீங்க. ஃபேமிலிலையும் சரி அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஃபேமிலியோட பாண்டிங்கும் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வந்தாலுமே வந்து அதை வந்து விட்டு கொடுத்து போங்க. தேவையில்லாமல் அந்த விஷயத்தை வந்து பெருசாக்காதீங்க. அதுக்கடுத்து வந்து என்ன சொல்கிறதுனா, நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தை கேர் பண்ணிக்கோங்க. என்னதான் எல்லா விஷயம் இருந்தாலுமே ஹெல்த்தை கேர் பண்ணிக்கோங்க. ஃபேமிலிக்கு வேண்டி ஓடுறதெல்லாம் ஓகே ஃபைன் தான். பட் ஹெல்த்தை வந்து மெயினாக பார்த்துக்கோங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு வந்து ஒரு வாக் போயிட்டு வாங்க. ஒரு ரிலாக்ஸேஷனாக மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தால் தான் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் வந்து அதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருப்பீங்க. அதனால் வந்து மைண்டை கரெக்டாக வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த 3 வருஷமே நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. துலாம் ராசிக்காரங்க 2024, 2025, 2026 இந்த 3 வருஷம் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா எதாக இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ். அதனால தான் 2024 ஸ்டார்ட் பண்ணி
2025 கண்டினியூ பண்ணுங்கள். 2026 வந்து பெரிய சக்ஸஸில் வந்து நீங்கள் உட்காந்துருப்பீங்க. பெரிய பெரிய இடத்துல உட்காந்துருப்பீங்க. எதாக இருந்த வேலையாகட்டும், தொழிலாகட்டும், ஏதோ ஒரு விஷயம் ஆகட்டும், ஓகேவா, பிஸ்னஸ் ஆகட்டும், ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து பெரிய ஆளாக இருப்பீங்க. படிச்சுட்டு இருக்கிறவங்களும் சரி, ஃபாரின் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஃபாரின் போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்குது, ஓகேவா, எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கரெக்டாக நான் எது சொன்னேன், எது வந்து நல்லதோ அதை மட்டும் பண்ணுங்கள். நான் என்ன சொன்னேனோ அதை வந்து முன்னாடியே என்ன சொன்னேன், நான் ராகு 5ல் வந்தால் தடை ஏற்படும் சொன்னேன்னா, அப்போது குழந்தை பிறப்பில் தடை ஏற்படும் சொன்னேன்னா, அதாவது ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுறதா இருந்தாலும், பேபி பிளான் பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல இப்போவே ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2025 ஏப்ரல் மாதத்துலேருந்து கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும். ஏன்னா 5ல் ராகு வந்துட்டால் அதில் வந்து தாமதத்தை கொடுப்பாரு. அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்ற எல்லா விஷயம் சரி, மேரேஜ் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், ஸ்டடீஸ் ஆகட்டும், எஜுகேஷன், எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் அது ஹையர் எஜுகேஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம், ஓகேவா. வண்டி வாகனம் வாங்குறதாகட்டும், எல்லாத்துக்குமே நல்ல டைமிங்னு சொல்லலாம். வீடு கட்டுறதாகட்டும், உங்களுக்கு வந்து அது எல்லாத்துக்குமே நல்ல டைமிங்னு சொல்லலாம். அதனால் கரெக்டாக பிளான் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. ராகு 5ல் இருந்தால் மற்றபடி வந்து எல்லாமே சாதகமாக இருக்குது. கேது கூட 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, உங்களுக்கு சாதகமான பலன்கள் மட்டுமே தருவார். ராகு கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட சேனலை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம விருச்சிக ராசிக்கு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கரண்ட்டில் 2024 குருவோட பார்வை உங்கள் ராசியில் இருக்குது. அதனால் வந்து குரு வந்து இப்போ 7ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து யோக கிரகம். அப்புறம் சனி எடுத்துக்கிட்டால் 4th ஹவுஸில் இருக்கார், 4ஆம் இடத்துல இருக்கார், ஓகேவா. அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறாரு. நிறைய பேர் வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி நிறைய எடுத்தாலுமே பலன்கள் வந்து போராடி தான் வாங்குவீங்க. அதாவது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. முயற்சி எடுத்தாலுமே வந்து அந்த பலன் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து அதுக்கான பலன் வந்து கிடைக்காது. அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டாக. அதாவது இப்போ டைம் அப்படி தான் இருக்குது. போடுற முயற்சிக்கான பலன் வந்து கிடைக்காத மாதிரி இருக்கும், கிடைக்காம போயிடும். அதாவது தள்ளி போகும், தடை தாமதம் ஏற்படும். ராகு பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார், கேது பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். அடுத்து பயிற்சின்னு வந்துக்கிட்டால் இப்போது ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார், கேது பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். 2025 ஏப்ரல் மாதத்தில் கேது பகவான் 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதே மாதிரி ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க, ஓகேவா. அப்புறம் சனி பகவான் வந்து 4லிருந்து 5க்கு பயிற்சி ஆவார். 5ல் வந்து சனி, 4ல் வந்து ராகு. 2025 இந்த இடத்துல தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா 2025 5ல் வந்து சனி வந்துடுவார், ராகு வந்து 4க்கு போயிடுவார். ரிவர்ஸில் போவார்ல, ராகுக்கு இது வந்து ரிவர்ஸில் வந்து பயிற்சி ஆவாங்கள்ல, அதனால் சொல்கிறேன். அப்புறம் குரு வந்து 8ல் வருவார். சரி, நீங்கள் விருச்சிக ராசி சேர்ந்தவங்க வந்து எப்படி இருப்பீங்கன்னா, எப்படா நல்லது நடக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டாக. இப்போது நிறையா பேருக்கு வந்து நீங்கள் நல்ல வீடு அமையாமல் இருக்கும், வீடு கட்டுறதுக்கு பிளான் எடுத்திருப்பீங்க, ஆனால் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் ஒரு தடை ஏற்பட்டே இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குறதாகட்டும், மாற்றுறதாகட்டும், அது கரெக்டாக அமையாமல் இருக்கும். வண்டி நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணலாமல், இல்லை வண்டி வாங்குறதாகட்டும், அதுக்குன்னு தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கும். கரெக்டாக பிளான் பண்ணுவீங்க, ஆனால் அது நடக்காமல் போயிடும். அதே மாதிரி கரெக்டாக நமக்கான ஜாபில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கும். நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், அதாவது ஒரு மனுஷன் வந்து ஒன்றுமே பண்ணாமல் இருப்போம், அவனுக்கு மட்டும் ப்ரொமோஷன் கிடைக்குது. அதே நீங்கள் ஏதோ ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி 8 ஹவர்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணி 10 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி நீங்கள் நல்லா வேலை செஞ்சாலுமே உங்களுக்கான ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ வந்து தவிச்சிட்ருக்கீங்க. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலுமே வந்து எங்கே அப்படின்ட்டு, அதாவது பிஸ்னஸில் ஒரு பெரிய ஒரு மாற்றமே ஏற்பட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்க. அப்படி தான் இருப்பீங்க. அதாவது ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே இருப்பீங்க. என்னடா இது நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா அதோட டைம், இப்போ இருக்கிற டைம் அப்படி இருக்குன்னு சொல்ல வரேன், ஓகேவா. ஸோ நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும், போய் தடை ஏற்படும். அந்த மாதிரி வந்து இப்போ அந்த சூழ்நிலை ஏற்படும், ஓகேவா. அப்போது இந்த மாதிரி நீங்கள் மைண்ட் செட்டில் இப்படி தான் இருப்பீங்க. சரி, ஃப்யூச்சரில் 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குரு பகவான் வந்து இப்போ கரண்ட்டில் 7ல் இருக்கார், உங்கள் ராசியை பார்த்துட்டே இருக்கிறாரு. மேரேஜுக்கு சூப்பரான டைமிங்னு சொல்லலாம். அடுத்து குரு 8க்கு பயிற்சி ஆயிடுவார் மே மாதம் 2025. அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் மேரேஜ் இப்போ பண்ணிக்கிறது நல்லது, தள்ளி போட வேண்டாம். நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா,
டைம் நல்லா இருக்கிறப்ப பண்ணி முடிச்சிடலாம். வரன் கரெக்டாக அமைஞ்சா கரெக்டாக வந்து பிளான் பண்ணி நீங்கள் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து டைம் இப்போ நல்லா இருக்குது, குருபலம் இருக்கிறப்ப நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மே 2025க்கு அப்புறம் வந்து நீங்கள் அப்புறம் ரொம்ப கொஞ்சம் வந்து உங்களுக்கு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால தான் இப்போவே அதை பிளான் பண்ணிக்கோங்க. இதே மேரேஜ் வந்து இப்போவே பிளான் பண்ணிக்கிறது நல்லது. உங்கள் ராசியே குருவும் பார்க்குறாரு, அதனால கொஞ்சம் நல்லது ஏற்படும். என்ன இப்போ தானே வந்து இப்படி சொன்னீங்கல்ல, இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா மேரேஜுக்கு இப்போ நல்லா இருக்குது, குரு பலம் இருக்குது, நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம். கரெக்டான வரனை தேர்ந்தெடுத்து கரெக்டாக மேரேஜ் பண்ணிக்கோங்க. அடுத்து குரு வந்து 8ல் வந்துடுவார். அப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா மே 2025ல் பண வரவு இருக்கும், ஆனால் அது வந்து செலவாகிக்கிட்டே இருக்கும், வீண் விரயம் ஏற்படும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போ குரு வந்து 8ல் வந்தால் மே மாதம் 2025லேருந்து உங்களுக்கு வந்து காசு இருந்தாலுமே அதுக்கான செலவு அதுக்கு ஈக்குவலாகவே இருக்கும். உங்கள் கையில் வந்து காசு தங்காத மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால் வந்து அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, அளவாக செலவு பண்ணுங்கள். விரயம் ஏற்படுதுன்னா அதுக்கான சோர்ஸ் ரெடி பண்ணுங்கள். சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம்னு சொல்ல வரேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ 2024 பொருளாதாரமாகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், என்னென்ன செய்யணுமோ அதை இப்போவே செஞ்சு வைங்க. மேரேஜ் இப்போவே செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரீ பிளான்டாக வந்து எக்கனாமி பொருளாதாரத்துலேயும், அதாவது ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகட்டும் இப்போவே அதை 2024 செய்யுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு கையில் காசு இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா 8ல் குரு வந்தாவே கையில் காசு இருக்கும், ஆனால் வீண் விரயம் ஏற்படும். அதனால தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? அப்போ இதுலேயே கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறம் ராகு பகவான் வந்து 4ல் வந்துடுவார் 2025ல். சனி பகவான் 5ல் வந்து பயிற்சி ஆயிடுவார். அதனால் வந்து எப்படி இருக்குன்னா திடீர்னு பதவி மாற்றம் ஏற்படும், திடீர்னு பொருளாதாரம் வந்து உயர்ந்த நிலைக்கு போகும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு திடீர் பேர் புகழ் அதெல்லாமே கிடைக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும், அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் எல்லாம் உண்டாகும். அதாவது அந்த டைமிங்கில் ஓகேவா, மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் ஓகேவா, உங்கள் ப்ரொமோஷன் ஆனால் கொஞ்சம் சில பேர் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைமிங்னா சொல்லலாம். அதனால் வந்து இந்த நீங்கள் ஒர்க் பண்ணுற பாஸ் கிட்ட அவங்கக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எதுவுமே தேவையில்லாமல் வீண் வாக்குவாதம் வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்லது பண்ண போனால் அது வந்து உங்களுக்கு கடைசியில் கெட்டதாக தான் முடியும். அதனால் வந்து நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்தாவே நல்லதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்னு எடுத்துக்கிட்டு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹெல்த்தை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாவே போதும். ஹெல்த்தில் ஒரு கேர் எடுத்துக்கோங்க. மெடிடேஷன் யோகா பண்ணிங்கன்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறப்போ நீங்கள் எடுக்கிற டிசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து என்ன சொல்ல வரேன்னா 2025 மார்ச் மாதத்துக்குள்ளே வந்து நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சில விஷயம் இப்போ சனி வந்து 5ல் வந்து பயிற்சி ஆகிட்டா இப்போ அர்த்தாஷ்டம சனியே இருக்கார். இப்போவே கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படுத்திட்டு தான் இருக்காரு. 5ல் போனாலும் கொஞ்சம் அதே மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் பொருளாதாரம் ஆகட்டும் இப்போவே நீங்கள் பிளான் பண்ணி வச்சு ஒரு சேவிங்ஸோ ஒரு லோனோ இப்போவே அதெல்லாம் அடைச்சிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு வரதை வந்து நம்ம வந்து ரெடியாக இருக்க முடியும், ஃபேஸ் பண்ண முடியும். நீங்கள் இப்போவே கொஞ்சம் நல்லா லோனில் மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் டக்குன்னு முடிங்க அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா லோன் வாங்க வேண்டாம்னு சொல்கிறேன். இப்போது அதாவது சேவிங்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறேன். பெருசாக ஆசைப்பட வேண்டாம். இப்போ வந்து காரோ பைக்கோ வாங்குறதா இருந்தாலுமே லிமிட்டாக வாங்கிக்கோங்க. ரொம்ப அதிக ரேட்டில் வாங்கிட்டு கடைசியில் வந்து அது நம்மளுக்கு நிறைய விரயம் அந்த டைமில் ஏற்படுறப்ப 2025ல் நீங்கள் வந்து யோசிப்பீங்க, அடடா எடுக்காமல் இருந்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. அதனால் வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். எதாக இருந்தாலுமே யோசித்து நிதானமாக ஒரு கிளியரான ஒரு டிசிஷனில் ஒரு கிளியரான ஒரு டிசிஷன் எடுத்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் 2025க்குள்ளேயே வந்து உங்களுக்கு நல்ல இப்போ ஜாப் ஆகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் உங்களுக்கு குருவோட சப்போர்ட் சூப்பராகவே இருக்குது. அதே மாதிரி மேரேஜும் பண்ணிக்கோங்க, பிஸ்னஸ் ஜாப்பும் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நல்லது ஏற்படும். ஆனால் 2025ல் சில தடைகள் ஏற்பட தான் போகுது. அதனால் வந்து அதையும் ஃபேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணுறதோட இப்போவே ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா 2025ல் வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் லைட்டாக லாஸ் வந்தாலும் அதை வந்து ரெக்கவர் பண்ணிக்குவீங்க. நீங்கள் அப்போ 2025லேயே ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து எடுத்துன்னு ஏதாச்சும் சின்ன லாஸ் ஆச்சுன்னா நீங்கள் அதை வந்து பெருசாக நீங்கள் வந்து யோசிச்சுட்டு நீங்கள் பேக் ஆயிடுவீங்க. ஸோ அதனால தான் நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணி இப்போ டைம் நல்லா இருக்கங்காட்டி கொஞ்சம் இப்போ டைம் நல்லா இருக்கங்காட்டி பிஸ்னஸ் விஷயத்தில் ஜாப் விஷயத்தில் இப்போவே நெக்ஸ்ட் பிளான் எடுங்க அப்படிங்கிறேன். அப்போ அப்படி போகிறப்போ உங்களுக்கு 2025ல் சின்ன லாஸ் ஆனாலுமே நீங்கள் அதை வந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணிக்குவீங்க. அதுதான் சொல்ல வர. அதனால் குயிக்காக பிளான் பண்ணிக்கோங்க. ஸ்டடீஸ் ஆகட்டும், நீங்கள் ஏதாச்சும் ஒரு காலேஜ் எதிர்பார்க்குறதாகட்டும் இல்லை ஃபாரினில் போய் படிக்கிறதாகட்டும் அதெல்லாமே வந்து டைமிங் சூப்பராக இருக்குது. இப்போவே வந்து அதுக்கான பிளான் போடுங்க அப்படின்னு சொல்ல வரேன். 2025ல் ஓகே தான் ஃபைன், பட் இப்போவும் சூப்பராக இருக்குது. அதனால் வந்து இப்போ ஸ்டடீஸ் படிக்கிற மாணவர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு அதே மாதிரி தான் குடும்பத்தில் அப்பப்போ சின்ன மனஸ்தாபங்கள் வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அது வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி போய்க்குவீங்க. எவ்வளோ நாள் தான் நானும் பொறுத்துட்ருக்குறதுன்னு சொல்லுவீங்க, பட் கொஞ்சம் பொறுமையாக இருங்க.
ஏதாச்சும் திடீர்னு ஒரு விசுக்குன்னு ஏதாச்சும் ஒன்று பேசிட்டிங்கன்னா அதனால தான் பிரச்சனை. ஒரு சின்ன சின்ன விஷயத்தை தான் பெரிய பிரச்சனையாகும். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காமன் ரிலாக்ஸ்டாக கம்போஸ்ட்டாக வந்து ஒரு திங்க் பண்ணி ஓகே ஃபைன் அப்படின்னு விட்டு கொடுத்து போங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போய்க்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் ஃபேமிலியில் வராது. மற்றபடியெல்லாம் ஃபேமிலியில் சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து ஃபாரின் போகிறவங்களாகட்டும் அதெல்லாம் வந்து சூப்பராகவே இருக்குது 2025லேயும் சரி. ஆனால் கொஞ்சம் லைட்டாக தடை ஏற்படும். ஆனால் வந்து உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல போட்டி பொறாமை இதெல்லாமே இருக்கும். ஆனால் அதை தாண்டி வந்துடுவீங்க. ஆனால் நான் சொல்கிறேன் இப்போவே ரெடியாக உங்கள் கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களே உங்களை பார்த்து வந்து பொறாமப்படுவாங்க. என்னடா அவன் எப்படி இன்னும் முன்னேறிடுவானோ அப்படிங்கிற மாதிரி டெவலப் ஆகிருவான் அப்படின்ட்டு பொறாமப்படுவாங்க. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சூழ்நிலைன்னா சொல்ல 2025. அதே மாதிரி இந்த 8 மாதம் இருக்குது. அந்த 8 மாதத்தில் வந்து அதாவது 2024லையும் 2025 மார்ச் மாதத்துக்குள்ளே வந்து ஒரு 7-8 மாதம் இருக்குது. அந்த மாதத்துக்குள்ளே வீடு வாங்குறதாகட்டும், ஜாப் சேஞ்ச் ஆகட்டும், அதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஃபாரின் ட்ராவல் பிளான் பண்ணுறதாகட்டும், மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் மேரேஜ் பண்ணுறதாகட்டும், இதெல்லாமே வந்து இப்போ பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போவே பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 8 மந்த்ஸ்க்குள்ளே பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2025 மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப சூப்பரானே சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கடுத்து சனி 5ல் வந்தால் கொஞ்சம் தடை ஏற்பட தான் செய்யும். ஓகேவா? அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போவே எதில் ரெடியாக இருக்கணும்னு சொல்லிட்டேன்ல. அதாவது மேரேஜ் இப்போவே பண்ணிக்கோங்க. எக்கனாமி, இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்தில் இப்போவே கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி இப்போவே எடுத்துகிட்டு போங்க. சின்ன லாஸ் இருக்கும், அதை வந்து நம்ம கண்டு பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து போக போக வந்து உங்களுக்கு செட் ஆயிரும். அதே மாதிரி 8ல் குரு வந்தால் மே மாதம் 2025 8ல் குரு வந்தால் கையில் காசு வரும். ஆனால் கையில் காசு தங்காது. அதனால் வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுக்கிட்டால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப்பாக இருக்கும். இப்போவே நீங்கள் சேவிங்ஸ் இது ஏற்படுத்திக்கலாம்ல. சேவிங்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சேமித்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா பணத்தை உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. அதனால தான் நான் சொல்ல வரேன். மற்றபடி வந்து விருச்சிக ராசிக்கு சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து கரெக்டாக நான் இப்போ கிளியராக சொல்லிட்டேன் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நீங்கள் அதுபடி கரெக்டாக எது பண்ணணுமோ அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக. நன்றி, வணக்கம். பட் ஒரே ஒரு ஹெல்ப், நீங்கள் வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இப்போது தனுசு ராசிக்கு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ தான் 7.5 சனியிலிருந்து விலகி நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க. சொல்லப்போனால் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள். போன அந்த அந்த போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருமூச்சு விட்டு நிம்மதியாக ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்க. அப்படி தான் இருப்பீங்க. இப்போது கரண்ட்டில் 3ல் சனி பகவான் இருக்கார். ரொம்ப கம்ஃபர்டபுளான டைம்னே சொல்லலாம். ராகு பகவான் வந்து 3ல் வரப்போவார். 2025 வந்து ராகு பகவான் 3ல் வருவார். ஓகேவா? சரியா? இப்போது 2024 நல்ல அருமையான நேரம்னே சொல்லலாம். தனுசு ராசிக்கு நல்ல அருமையான நேரம், நல்ல பலமான நேரம்னே சொல்லலாம். சில போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். மனக்கசப்பு இந்த மாதிரி வந்து சில மனக்கசப்பு, போராட்டங்கள், தடை இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனாலும் அதை தாண்டி வந்து நீங்கள் நிறைய நல்லதை 2024 பார்க்க போகிறீங்க, பார்த்துட்ருப்பீங்க. சில பேர் பார்த்துருப்பீங்க. சரி, 2025 மார்ச் மாதத்தில் சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறாரு. உங்களுக்கு வந்து 4ல் சனி வராரு. அப்போது தனுசு ராசிக்கு 4ல் சனி வந்தால் அர்த்தாஷ்டம சனியாக வராரு. அப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 2025 மார்ச்லேருந்து எப்படி இருக்குன்னா எதை எடுத்தாலுமே வந்து தடை தாமதம் ஏற்படும். அதாவது நீங்கள் ஒரு போராடி தான் அதோட பலனை கிடைக்கிற மாதிரி சனி பகவான் பண்ணுவார். என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் அப்படி தான் நடக்கும் 2025 மார்ச் மாதத்தில். இப்போ வந்து சனி பகவான் கொஞ்சம் ஃபேவராக இருக்கார். இப்போ வந்து சனி பகவான் நல்லது தான் பண்ணுறாரு. ஆனால் 2025 வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக வரப்போ தடை தாமதம் ஏற்படும். நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலுமே அதுக்கான பலன்கள் கிடைக்காது 2025. இப்போ 2024 சாதகமாக இருக்கிறாரு நான் சொன்ன மாதிரியே. ஓகேவா? அடுத்த வருஷம் தான் 2025 கொஞ்சம் கஷ்டத்தை ஃபீல் பண்ணுவீங்க. சனி வந்து 4ல் வராருல. சரி, 4ல் சனி வந்தால் என்னென்ன மாதிரியான தடைகள் எல்லாம் வரும் அப்படின்னா நீங்கள் வீடு சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், அதே மாதிரி வாகனம் சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், வேலை மாற்றுறதாகட்டும், அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில், பிஸ்னஸ் விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து தடையை கொடுப்பார் சனி பகவான். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியாக வராருல, 4ல் சனி வராருல தனுசு ராசிக்கு. அப்போ வந்து உங்களுக்கு தடை தாமதத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். ஆனால் சரி, இது ஒரு மைனஸாக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது. உங்கள் ராசிநாதனான குரு பகவான் வந்து குரு பயிற்சி ஆகுது. மே மாதம் 2025 குரு பயிற்சி ஆகுது. உங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமான நேரம்னே சொல்லலாம். ஏன்னா உங்கள் குரு பகவான் பயிற்சி 7க்கு குரு போய் உங்கள் ராசிவே வந்து குரு பகவான் பார்க்குறாரு. அது வந்து குரு பகவான் அது உங்கள் ராசிநாதனாகவே இருக்கார். குரு வந்து இருக்கிற ஸ்தான பலத்தோட பார்வை பலத்துக்கு தான் பலன் அதிகம். அப்போ உங்கள் ராசிநாதனை உங்கள் ராசியவே பார்க்குறாருல, அதுக்கு மேலே என்ன வேணும்? மனநிலைமை வந்து எப்படி இருக்கும்னா தெளிவாக இருக்கும். நீங்கள் ஒரு கிளியராக ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. அது வந்து உங்களுக்கு கரெக்டாக சக்ஸஸ் ஆகும்.
என்னதான் நாளில் இருக்கிற சனி தடை கொடுத்தாலுமே உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் வந்து உங்களை வந்து பக்கபலமாக இருந்து உங்களை காப்பாற்றுவார்னே சொல்லலாம். ஓகேவா, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுப்பார். ஒரு விஷயத்தை செய்யறதுக்காகட்டும், முயற்சி ஆகட்டும். நீங்கள் அதில் தோத்தாலுமே வந்து நாளில் இருக்கிற சனி உங்களுக்கு தோல்வி கொடுத்தாலுமே வந்து மறுபடியும் எந்திரிச்சு வந்து ஃபைட் பண்ணுற மாதிரியான ஸ்ட்ரென்த்தை வந்து குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார், உங்கள் ராசிநாதன். ஓகேவா. அடுத்து ராகு கேது வந்து சாதகமாக இருக்கிறாங்க 2025. ஏன்னா ராகு 3ல் கேது 9ல் இருக்கிறாங்க. ஓகேவா. சரி, தனுசு ராசிக்கு 75 to 80% வந்து நன்மை நடக்கும் கண்டிப்பாக 2025 சாதகமாக தான் இருக்குது. ஆனால் சனி பகவான் மட்டும்தான் அந்த மிச்சம் 20% மட்டும் சனி பகவான் கொடுக்க மாட்டார். அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறாங்காட்டி அவர் வந்து உங்களுக்கு தடை தாமதத்தை ஏற்படுத்துவார். எந்தெந்த விஷயத்துலன்னா மேரேஜ் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், படிப்பாகட்டும், வேலையாகட்டும், வீடு கட்டுறதாகட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு தடை ஏற்படுத்துவார். நீங்கள் முயற்சி செய்கிறதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். போராடி வாங்க வேண்டியதாக இருக்கும். 2024லையும் சரி பெரிய பாதிப்புங்கிறது இல்லை. இப்போதைக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஓகேவா. டைம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் சில பேர்த்துக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா குரு பகவான் இப்போ கரண்ட்டில் வந்து 2024 6ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஓகேவா. இது எப்போ சரியாகும் அப்படின்னா 2025 மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் பயிற்சி ஆவார். 7ல் வந்து குரு பகவான் போகிறப்போ உங்களோட ராசியை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு இருக்கிற இத்தனை நாளாக இருந்த ஹெல்த் இஷ்யூஸ், உடல்நிலை, இந்த மாதிரி மன குழப்பங்கள், இந்த டிப்ரெஷன், இதெல்லாமே வந்து படிப்படியாக சரியாகும். ஒரு கிளியர், ஒரு புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. ஓகேவா. அடுத்து ஃபிட்னஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா 4ல் சனி வராரு. அவரும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பாரு. அதாவது எப்போன்னா மே 2025க்கு அப்புறம் கொஞ்சம் இஷ்யூஸ் வரும். ஆனால் நீங்கள் எப்படி ஃபிட்டாக வச்சுக்கிறீங்களோ, எப்படி ஹெல்த்தி டயட் எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது. அதனால் எதெல்லாம் நல்லதோ அதை மட்டும் சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்டு, இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுங்கள். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் வாக்கிங், யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கான உடல் வர பிரச்சனையை வந்து நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்குவீங்க. ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஃபிட்டாக இருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருங்க, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணிங்கன்னா நீங்களே வந்து அதோட ஃபீலிங் வந்து உணர்வீங்க. ஓகேவா. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. மேரேஜ்னு எடுத்துக்கிட்டால் 2024 ஓகே ஃபைன் தான், சூப்பராக தான் இருக்குது. ஆனால் 2025 வந்து மே மாதத்தில் 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்து பயிற்சி ஆவார். அப்போது உங்களுக்கு 7ஆம் இடத்துல கலத்திர ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறப்போ, அது இல்லாமல் குரு வந்து உங்கள் ராசியே பார்க்குறாரு. அமோகமான நேரம். நீங்கள் வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கும். நீங்கள் வந்து ஏற்றவங்களையே மனம் முடிப்பீங்க அப்படின்னு சொல்ல. 2024 அப்போ நடக்காது அப்படின்னா நடக்கும். அது நீங்கள் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஆனால் 2025 டைம் சூப்பர் எக்ஸலண்ட்டுன்னு இருக்குல்ல. அதாவது குட் ஓகே, குட்டுக்கும் சூப்பர் எக்ஸலண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதனால் என்ன சொல்லணும்னா 2024 குட், 2025 வந்து சூப்பர் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா. அப்போ வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஓகேவா. அதே மாதிரி ஸ்டடீஸ், மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல டைமிங்னே சொல்லலாம். நீங்கள் வந்து கரெக்டாக எஃபோர்ட் போட்டிங்கன்னா, கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா சில டைம் வந்து இந்த சோம்பேறித்தனத்தால் விட்டுருவீங்க. அப்படி இல்லாமல் கன்சிஸ்டன்சியாக படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, கரெக்டாக ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிற காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நினச்ச காலேஜுக்கு கண்டிப்பாக போவீங்க. அதே மாதிரி ஃபாரின் ட்ராவல் பண்ணக்கூடியதுக்கும் நல்ல டைமிங்னே சொல்ல. 2025 சூப்பராகவே இருக்குது. ஓகேவா. 2024 ஓகே தான், பட் 2025 வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி ஜாப் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு இப்போ 2024 கேது வந்து 10ல் இருக்கிறார். அதனால் வந்து நீங்கள் திடீர்னு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எப்படா நம்மளுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், எப்படா நம்மளுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், எப்படா நம்ம நெக்ஸ்ட் ஜாபுக்கு ஸ்விட்ச் ஆகி நல்ல சம்பளம் வாங்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க தனுசு ராசிக்காரங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கேது இப்போதைக்கு 10ல் இருக்கார். எப்போது 2024 இந்த ஆண்டு வந்து 10ல் இருக்கார். அதே ஏப்ரல் 2025 வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்திற்கு ரிவர்ஸில் வந்து பயிற்சி ஆயிடுவார். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டைமிங்னு சொல்லலாம். ஜாப் ஸ்விட்ச் அடிக்கிறதுக்கு, நல்ல சம்பளம் வாங்குறதுக்கு, நல்ல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் வாங்குறதுக்கான நல்ல டைமிங் வந்து ஏப்ரல் 2025 அப்புறம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தை எடுத்து உங்களோட தசா புத்தி என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா. எப்படி என்ன தசா புத்தி போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு வேலை செய்யும். நீங்கள் வந்து நல்ல தசா புத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா ஓகே. அதே கொஞ்சம் பேடான தசா புத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம்
பிரச்சனைகள் பண்ணும். அதனால தான் சொல்கிறேன், உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து என்ன தசை என்ன புத்தி போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது நீங்களே செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வந்து ஒரு ஜோசியர் கிட்ட போய் வந்து அவர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி அவர்கிட்ட கேட்டு பாருங்கள் எப்படி அப்படின்ட்டு. ஏன்னா உங்களோட சுய ஜாதகத்தில் டைம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. ஓகேவா? நான் வந்து இங்கே வந்து 75 to 80% வந்து உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் கண்டிப்பாக. இது வந்து கோச்சாரத்தோட அடிப்படையில் தான் சொல்கிறேன். பட் ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் எப்படி இருக்குது, அதே மாதிரி எந்த டைமிங்கில் இப்போ போய்கிட்டு இருக்குது, பேட் ஃபேஸோ குட் ஃபேஸ் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும், அதாவது பெனிஃபிட்டாக இருக்கும்னே சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு ஃபியூச்சரில் வந்து நீங்கள் 2025 ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதாகட்டும், அதே மாதிரி வந்து வேறு என்ன சொல்லலாம், இப்போ ஜாப் வந்து வேறு பக்கம் எங்கேயாச்சும் நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் ஆகிறதாகட்டும், நெக்ஸ்ட் ஸ்டடீஸு, ஃபாரின் ட்ராவல் பண்ணுறதாகட்டும், மேரேஜ் ஆகட்டும், அப்போ வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தான் நான் கணிக்க முடியும் என்ன தசா புத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத. அதனால தான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், பிஸ்னஸ் பண்ணுறதாகட்டும், அதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சுட்டு உங்களோட தசா புத்தி எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு மேட்ச் பண்ணிவிட்டு எடுங்க, பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பலனே ஓகே தான், பட் ஆனால் உங்கள் தசா புத்தி மெயின் இல்லை. அது வந்து ஒரு பேட் ஃபேஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து உங்களுக்கு அப்படி இப்படி தான் இருக்கும். அதனால தான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டால் சூப்பராகவே இருக்குது. இவ்வளோ நாளாக இந்த மனக்கசப்புகள், இந்த சண்டை இதெல்லாம் வந்து போய் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போய் சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபேமிலியை லீட் பண்ணுவீங்க. ஓகேவா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. சீனியர் சிட்டிசன்ஸும் பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஹெல்த் இஷ்யூஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, மார்ச் 2025 அர்த்தாஷ்டம சனி வராரு. அதனால் வந்து ஹெல்த் இஷ்யூஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் நீங்கள் ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கிட்டு வாக்கிங், இந்த மாதிரி யோகா, இந்த மாதிரி வந்து நல்ல ஃபுட்டை மட்டும் இன்டேக் எடுத்துகிட்டு அந்த மாதிரி வந்து ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத சொல்கிறேன். சீனியர் சிட்டிசன்ஸ் வயசானவங்களுக்கு இதை தான் சொல்கிறேன், பெரியவங்களுக்கு. ஓகேவா? மற்றபடி வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தனுசு ராசிக்கு அமோகமாகவே இருக்குது. 2024 சரி 2025 சரி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு எப்போவுமே வேணும். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறக்கும். நன்றி, வணக்கம். இப்போ மகர ராசிக்கு நிறையா மாற்றம் ஏற்படக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம். நிறைய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் மட்டுமே ஏற்படும். உங்கள் ராசிநாதனான சனி பகவான் வந்து இப்போ 2ஆம் வீட்டில் இருக்கிற பாத சனியாக இருக்கிறாரு. இப்போ கரண்ட் டைமில் அவர் வந்து 2025 மார்ச் மாதத்தில் விலகிடுவார். அப்போ வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாகவே உங்கள் ராசிநாதன் வந்து தீமையை கம்மி பண்ணிக்கிட்டு நல்ல நல்ல பலன்களை மட்டுமே கொடுப்பாப்படி. எப்படின்னா இவ்வளோ நாள் நீங்கள் முயற்சி எடுத்திருப்பீங்க, அதுக்கான பலன்கள் இருக்காது. ஏன்னா 7.5 சனி போயிட்டு இருந்திருக்கும், உங்களை படாத பாடுபடுத்திட்டு இருப்பாப்படி. அப்போ வந்து உங்களுக்கான முயற்சிக்கான ஊதியம் இல்லாமல், உங்களுக்கான ப்ரொமோஷன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க, பிஸ்னஸ் ஓட்டம் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ அந்த பலன்கள்லாம் மாறும். மார்ச் 2025 அப்புறம் மகர ராசிக்கு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய காலம்னே சொல்லலாம். இப்போ ஃபேமிலியில் ஆனால் இப்போ கரண்ட்டில் 2024 ஃபேமிலியில் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா சனி வந்து 2ல் இருக்கார்ல, அதனால் வந்து உங்களுக்கு வந்து அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் 2025 மார்ச்சுக்கு அப்புறம் வந்து உங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி ஏற்படும். நல்ல சந்தோஷமாக குதூகலமாக இருப்பீங்க ஃபேமிலியோட. அதே மாதிரி குரு பார்வை உங்களை வந்து உங்களோட ராசி மேல் விழுகிறதுனால நல்ல பாசிட்டிவாக நீங்கள் வந்து திங்க் பண்ணுவீங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி 2025 சனி வந்து விலகிறாரு. ஓகேவா? 7.5 சனி வந்து முடிய போகுது. 2025 மார்ச்லேருந்து 7.5 சனி முடிய போகுது. உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களை விட்டுருவார். உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், உங்கள் ராசிநாதன் உங்களை எதுவுமே பண்ண மாட்டார். படிப்படியாக ஒரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்லது நடக்கும் மார்ச் 2025 சரி, மகர ராசிக்கு வந்து ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க, ஒன்றுமே நடந்திருக்காது. ஓகேவா? ஒரு இன்ச்சும் கூட நகர்ந்திருக்காது. நீங்கள் பண்ணுற முயற்சிக்கான பலன்கள் கிடச்சிருக்காதுன்னு சொல்ல வரேன். அப்போ வந்து மார்ச் 2025 அப்புறம் சனி பகவான் வந்து உங்களுக்கு அமோகமான பலன்களை மட்டுமே தருவார்னே சொல்லலாம். ஏன்னா 2025 வந்து மார்ச்சில் வந்து சூப்பரான பலன்கள் மட்டுமே கொடுப்பாரு. அவர் வந்து விலகிடுறதில்ல, 7.5 சனி டோட்டலாக க்ளோஸ் ஆகிடுதில்ல, பாத சனியும் முடிஞ்சிருதில்ல. அப்போ வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நாள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கெல்லாம் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்த ஜாப் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா இப்போ கண்டிப்பாக கன்ஃபார்மாக கிடைக்கும். ரொம்ப நாளாக வந்து நான் வந்து அலையன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த டைமில் அப்படி தான் இருந்திருக்கும். பட் இனி போக போக வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி ராகு கேது வந்து 2, 8 வராங்க. அதனால் வந்து பாசிட்டிவ் தான், பெரிய கெடுதலெல்லாம் இல்லை. நீங்கள் இந்த
2025 கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வரேன். ஓகேவா? கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள், ஜெயிச்சிடலாம். மகர ராசிக்கு வந்து ராகு கேது வந்து நல்லது தான் பண்ணுவாங்க. பட் என்னென்னா ஒரு விஷயம் வந்து 2025 ஹெல்த்தை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது நீங்கள் தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதோ, அதாவது வெளில சாப்பிட்றதோ, உங்கள் ஹெல்த் மேலே நீங்கள் கேர் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். என்னதான் பிஸ்னஸ் ஜாப் ஆகட்டும், எங்கே தான் படிக்கிறதாகட்டும், என்னவா இருந்தாலுமே ஹெல்த்தில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ராகு கேதுவால் சில வந்து உடல்நிலை தொந்தரவுகள் வந்து வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து உங்கள் லைஃப் வந்து அப்படியே சூப்பராக மாறப்போகுதுன்னே சொல்லலாம். ஓகேவா? அதுக்கு வந்து வெயிட் பண்ணணும். அதாவது இவ்வளோ வருஷம் உங்களுக்கு 7.5 சனி எல்லாம் வந்து உங்களை வந்து அது ஒரு பக்குவப்படுத்திட்டு போயிருக்கு. அதாவது இது இப்படி இருந்தங்காட்டி எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, இப்படி இருந்தங்காட்டி எனக்கு தோல்வி அப்படிங்கிறதுல நீங்கள் அதுலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்கள, அதனால் வந்து நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறீங்க. அதாவது நான் ரெடி, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றத இருக்கீங்க. ஓகேவா? அது வந்து உங்களுக்கு 2025 பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகேவா? நீங்கள் இவ்வளோ நாளாக கற்றுக்கிட்ட உங்களுக்கான பாடத்தை வந்து நீங்கள் வந்து அதை நெக்ஸ்ட்டு ஒரு விஷயத்தில் போட்டு இதனால தான் நான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு உணர்ந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா அது எல்லாமே ஒரு அனுபவம் தானே. அந்த அனுபவத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் ஜெயிப்பீங்க. அதுதான் மேட்ரு. ஓகேவா? இப்போ குரு வந்து 5லேருந்து 6ஆம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. எப்போ மே மாதம் 2025 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அங்கேயே அவர் சூப்பரான பலன்களை கொடுக்குறாரு. இப்போவுமே நல்ல பலன்களை தான் கொடுத்துட்ருக்கிறாரு. அப்போ மே 2025 6ஆம் இடத்துக்கு பயிற்சின்னா குரு பகவான் வந்து ராகு மேலே பார்வையை செலுத்துவார். அப்போ உங்களுக்கு வந்து ராகு சுபத்தன்மை வாய்ந்தவராக மாறிடுவார். உங்களுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே ஏற்படும். சரி, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மகர ராசிக்கு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும், ஜாப் சேஞ்ச் ஆகட்டும், ஃபாரின் ட்ராவல் ஆகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும் பண்ணணும்னு ஐடியாலாம் இருக்கும். இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நல்லது நடக்கும். ஏன்னா இப்போவே வேண்டாம், 2025 மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ ஜாப் ரிலேட்டட் எதாவது ஸ்விட்ச் அடிக்கணும், ஜாப் சேஞ்ச் ஆகணும், நல்ல சேலரிக்கு நெக்ஸ்ட் கம்பெனி ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னா பண்ணுங்கள், தாராளமாக பண்ணலாம். சின்ன முயற்சிகள் இப்போ எடுக்கலாம். வண்டி வாங்குறதாகட்டும், இதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம். இப்போவே வீடு கட்டுறதாகட்டும், அதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள், யோசிச்சு 2025 எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? 2025 சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி மேரேஜ்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் 2025 மார்ச்சுக்கு அப்புறம் சூப்பராகவே வர அமையும்னு சொல்லலாம். குரு பார்வை இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக எடுக்கலாம். மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கன்ஃபார்ம் 2025. ஓகேவா? அதே மாதிரி குழந்தை பிறப்புக்கு வந்து 2025 வந்து நல்ல டைமிங்னே சொல்லலாம். ஓகேவா? சில தடைகளை மட்டும் கொடுப்பாங்க. ராகுவும் கேதுவும் சில தடைகள் கொடுப்பாங்க. ஆனாலும் அது அவ்வளோ பெருசாலாம் எதுவும் பாதிக்கக்கூடியதாக இருக்காது. சின்ன தடைகள் மட்டும்தான் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து இது பண்ணிக்குவீங்க, ஓவர் கம் பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து எப்படின்னா, இவ்வளோ நாளாக இருந்த ஏதோ ஒரு உடல்நிலை, ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு நோய், ஏதோ ஒரு அலைச்சல், இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக படிப்படியாக சரியாகும். 2025 நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வந்து அப்படி தான் இருக்கும். பட் சீனியர் சிட்டிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அப்படியே வந்து உங்கள் ஹெல்த் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக உங்களோட டயட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்ல வரேன். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு சரி, உங்கள் ஃபேமிலியில் இவ்வளோ நாளாக சின்ன மனக்கசப்புகள், மனப்போராட்டம், சண்டை இதெல்லாம் இருக்க தான் செய்யும். பட் அது ஓவராக போகுது. அது எப்படி எனக்கு எப்போவுமே இப்படி தான் இருக்குன்னுலாம் சொல்லாதீங்க. மகர ராசிக்கு ஓவராக போகுது. லாஸ்ட்டு டஃப் ஃபேஸுக்கு வந்துட்டீங்க. கடைசி டஃப் ஃபேஸுக்கு வந்துட்டீங்க. இதை மட்டும் அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணி 2024 எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா 2025 2025 சூப்பராகவே இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுங்க. ஒரு இடத்துல வந்து விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி ஃபேமிலியில் நல்ல ஒரு பாண்டிங்காக கோஆப்ரேஷனாக இருங்க. அது வந்து நீங்கள் எதுவும் கோவப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லத்தரசிகளுக்கு வந்து ஓகே ஃபைன் தான், என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ஃபேமிலின்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்க தானே செய்யும். ஸோ வந்து அதுக்குன்னு மைனஸே இருக்குதுன்னு சொல்லாதீங்க, நெகட்டிவே நடக்குதுன்னு. அது வந்து மாறும். அந்த காலம் வந்து வரப்போகுது, முடிய போகுது. பேட் ஃபேஸ் வந்து லாஸ்ட் ஃபேஸில் இருக்கீங்க. அது முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு குட் ஃபேஸ் தான். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும்ல, பொறுமையாக இருக்கணும்ல. அதே மாதிரி உங்களுக்கான ஃபேமிலியில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாமே வந்து ஏற்படும். மார்ச் 2025 கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி மே 2025 அப்புறமே குருவோட பார்வை, பலம் அதெல்லாம் சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு மகர ராசிக்கு அமோகமான பலன்களை தரும். அதே மாதிரி ஃபாரின் போய் படிக்கிறதாகட்டும், பிளான் பண்ணுறதாகட்டும் மே 2025 அப்புறம் பிளான் பண்ணுங்கள். சூப்பராகவே இருக்குது மாணவர்களுக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை ஃபாரினில் போய் ஜாப்
ஜாபுக்கு வேண்டியோ பிஸ்னஸ்க்கு வேண்டியோ ஃபாரின் போகிறதாகட்டும், அந்த ட்ராவலெல்லாம் வந்து கண்டிப்பாக செட் ஆகும் கன்ஃபார்மாக. ஓகேவா? அதனால் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. 2025 என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. 2024 கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போவே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும், ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா 2025 வந்து நம்ம ஷைன் ஆகிக்கலாம். ஓகேவா? அதனால் வந்து நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இவ்வளோ நாளாக பொறுமையாக இருந்துட்டோம். பட் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து பலன்கள் வந்து அமோகமாக நடக்கும். ஓகேவா? மற்றபடியெல்லாம் மகர ராசிக்கு 7.5 சனி முடிவுக்கு வந்துருச்சு. ஓகேவா? 2025 கண்டிப்பாக நல்ல பாசிட்டிவான மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். மற்றபடி எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லதாக தான் இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸ் ஆகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல 2025 ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும்தான் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. மற்றபடியெல்லாம் எல்லாமே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஓகேவா? அதனால் ஜாப், பிஸ்னஸ், ஃபாரின் போகிறதாகட்டும், ஸ்டடீஸ் ஆகட்டும், மேரேஜ் ஆகட்டும், எல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. 2025 என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கரெக்டாக பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். உங்களுக்கு அதை நான் இப்போவே முன்கூட்டியே நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தானே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு ரெடி ஆவீங்க. அதனால தான் நான் இப்போவே சொல்கிறேன். ஓகேவா? மற்றபடி எதுவும் இல்லை. அதே மாதிரி நம்மளோட வீடியோவை நம்ம சேனலை வந்து அப்படியே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், அவங்களே சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நம்ம எடுக்கிற எஃபோர்ட் வந்து வீண் போகக்கூடாதுல்ல. அதனால் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நான் எடுக்கிற எஃபோர்ட் வந்து உங்களுக்கு பலன் அளிக்குதுங்கிறப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். உங்களுக்கு லைனாக 1 by 1 நான் கொடுத்துக்கிட்டே வரேன். நன்றி, வணக்கம். நம்ம கும்பராசிக்கு எப்படின்னு பார்க்கலாம். கும்பராசிக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறையா சேலஞ்சஸ், கஷ்டத்தை வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. ஓகேவா? பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க. கரெக்டாக? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க நிறையா. ஓகேவா? இந்த 7.5 சனியில் ரொம்ப படாதுபாடு பட்டுட்ருக்கீங்க. கரெக்டாக? ஸோ சில பேர் வந்து அதையும் மீறி போய்கிட்டே இருக்கீங்க. பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்கீங்க எல்லாருமே. பட் அது வந்து கொஞ்ச நாள் தான். ஏன்னா 7.5 சனி முடிய போகுதுல்ல, நீ கொஞ்ச நாளில் முடிய போகுது. அதனால் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தாச்சு இல்லை, அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஓகேவா? நான் இப்போ சொல்கிறேன் 2024 இப்போ இருக்கும். நான் வந்து 2025 வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். 2025 கும்பராசிக்கு எப்படின்னு பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு மார்ச்சில் வந்து சனி பயிற்சி ஆகுது. இவ்வளோ நாளாக ஜென்ம சனியாக இருந்தார், உங்கள் ராசி மேலேயே சனி பகவான் இருந்து உங்கள் ராசிநாதன் இருந்து உங்களை படாதபாடு படுத்திகிட்டு இருந்தார். ஒரு பெரிய விடிவு காலம்னே சொல்லலாம். உங்கள் ராசியை விட்டு விலகிறாரு. ஓகேவா? ஜென்ம சனியாக இருந்து விலகிறாரா, அதனால் வந்து உங்களுக்கான ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் இதெல்லாம் வந்து பறந்து ஓடிடும். அதே மாதிரி டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே படிப்படியே குறையும்னே சொல்லலாம். ஒரு மன அழுத்தம், ஒரு மன போராட்டத்திலே இருந்துகிட்ருப்பீங்க. கரெக்டாக? ஸோ அதெல்லாம் வந்து 1 by 1 மார்ச் 2025 கண்டிப்பாக வந்து அதிலிருந்து வெளியில் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். எல்லாம் கொஞ்ச நாள் தான். ஓகேவா? அப்புறம் சரியாயிடும். ஓகேவா? நல்லா பாசிட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நல்ல நேரம்னே சொல்லலாம். 2025 வந்து சூப்பர்னே சொல்லலாம். ஓகேவா? கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க கண்டிப்பாக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2025 ராகு கேது பயிற்சி நடக்குது. ராகு கேது பயிற்சி நடக்கிறப்போ ராகு வந்து 2ஆம் வீட்டிலிருந்து ராகு வந்து 1ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆவார். நீங்கள் தான் சொன்னீங்க சனி வந்து என் ராசியிலிருந்து விலகிடுறாருன்னா, அப்போ ராகு பகவான் வந்து மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வரப்போ அப்போ அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்பீங்க. உங்கள் ராசியிலே இருக்குது அப்படின்னு. ஐயோ பயமா, அப்படிலாம் எதுவும் இல்லை. ராகு வந்து எந்த கெடுதலையும் செய்ய மாட்டார், பயப்பட வேண்டாம். ராகு எப்படின்னா அதிக ஆசையை தூண்டுவார். ஓகேவா? ஒரு ஆர்வத்தையும் அதிக ஆசையை வந்து உங்களை தூண்டுவார். அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒரு ஆசைன்னா ஒரு கார் வாங்குறதாகட்டும், ஒரு பைக் வாங்குறதாகட்டும், ஒரு வீடு கட்டுறதாகட்டும், நம்மளுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்து ராகு வந்து உங்களை தூண்டுவார். உங்கள் மைண்ட் செட் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்து போய் ரிச்சாக இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் லக்ஸுரியாக வாங்கலாமா அப்படின்னு. அப்படி நீங்கள் வாங்குறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு எக்கனாமி லெவல் வந்து கொஞ்சம் அடிபடுறப்போ நீங்கள் நல்லா கொஞ்சம் கடனில் மாட்டிக்குவீங்க. அந்த மாதிரி விஷயத்தில் வந்து ராகு பகவான் கிட்ட இருந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதுலைன்னா ரொம்ப ஆசையை காட்டுவார், ரொம்ப ஆசையை தூண்டுவார். அதனால் வந்து கொஞ்சம் ஆசையை வந்து கட்டுப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ராகு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாவே ஒருத்தவங்க வந்து அசூர வளர்ச்சி அடைவாங்க. ஏதோ ஒரு தொழிலோ பிஸ்னஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ராகு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாவே வந்து அப்படியே கொடி கட்டி பறக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாமே இந்த ராகு தான். திடீர்னு ஷார்ட் டைம்லேயே அவங்கள பெரிய ஆளாக்கக்கூடியது வந்து ராகு பகவான் தான். ஓகேவா? சடனாக ஒரு துணிச்சலை கொடுப்பாரு. அந்த துணிச்சல் வந்து அது ஒரு வெற்றியில் போய் முடியும். ராகு பகவான் இதெல்லாம் பண்ணுவார். ஓகேவா? மே 2025 குரு வந்து பயிற்சி ஆகிறார். ஓகேவா? அவர் வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். ஓகேவா? அப்போ வந்து 5ஆம் இடத்துக்கு போய் உங்கள் ராசியவே பார்க்குறாரு. உங்கள் ராசியில் யார் இருக்கார்? ராகு பகவான் இருக்கிறாரு. அப்போது உங்கள் ராசியவே பார்க்குறாரு. அப்போது குரு வந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தானே வந்து
பலம் அதிகம் அப்படி சொல்ல வரேன். ஓகேவா? ராகு 1ல் இருக்கார், குரு வந்து பயிற்சியாகி 5ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இத்தனை நாளாக இருந்த மனக்கவலை, மனக்குழப்பம் எல்லாமே வந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும்னே சொல்லலாம். ஒரு டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வருவீங்க. அட இவ்வளோ தானவா அப்படின்னு, அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஓகே ஃபைன் இவ்வளோ தானவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈஸியாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்குவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு அந்த இப்போ இவ்வளோ நாள் நடந்தது வந்து ஒரு ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் ஆனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நாள் இது பண்ணி தான் இப்படி லாஸ் ஆச்சு, இப்போ இதனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அதை அனுபவமாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்ததில் வந்து வெற்றி அடைவீங்க. அடுத்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். நீங்கள் நிறைய காசு வேணும்ன்ட்டு இருப்பீங்க, நிறைய போராட்டத்துக்கு இது பண்ணியிருப்பீங்க, எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பீங்க, எவ்வளவோ வந்து எஃபோர்ட் போட்டிருப்பீங்க, பிஸ்னஸ் ஆகட்டும் ஜாப் ஆகட்டும். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்காது, உங்கள் பிஸ்னஸ் அவ்வளோக்கா சைன் ஆகிருக்காது, அதாவது ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்காது. அதே மாதிரி நிறைய கடனில் இருப்பீங்க, அதே மாதிரி பிஸ்னஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும். 2024 இப்போ இருக்குது, முதல்ல இருந்து அப்படி தான் இருக்குது. ஓகேவா? பட் 2025 மார்ச்லேருந்து படிப்படியாக கண்டிப்பாக மாறும். அதனால தான் நான் இப்போவே சொல்கிறேன். இப்போ நான் சொல்லணுன்னா இப்போ அதாவது 2024 நான் ஏன் சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம்ல. வர அடியை வந்து ஒரு பெரிய அடி விழுகுதுன்னா அதுலேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து சின்ன அடியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம்ல. ஓகேவா? அதனால தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? அடுத்து மேரேஜ்னு எடுத்துக்கிட்டா, திருமணம் எடுத்துக்கிட்டா, நீங்கள் ஏற்கனவே மேரேஜ் ஆன ஃபேமிலிலேயும் சரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு போராட்டம், ஒரு சண்டை சச்சரவு இந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம ஒன்று சொல்ல போய் அது நம்ம நல்லதுக்கு தான் சொல்ல போவோம். ஆனால் வந்து அது வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகி உங்களையே வந்து நீங்கள் நல்லதாக சொல்ல போயிருப்பீங்க, ஆனால் அது வந்து உங்கள் மேலேயே வந்து திரும்பிடும், ஆப்போசிட்டாக திரும்பி அது உங்களுக்கு பிரச்சனையாகும். வீட்டில் வீண் வாக்குவாதம் நடக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய இஷ்யூஸ் இருக்கும், நிறைய மனக்கசப்புகள் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி வரன் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு சரியான வரன் அமையாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஓகேவா? இதெல்லாம் இப்படி இருக்குது. இப்போ 2024 இப்படி தான் இருக்குது. ஓகேவா? ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சரி, புதுசாக அதாவது மேரேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வரன் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு அமையாமல் இருக்குது. இது எப்போ மாறும் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு மே மாதத்துலேருந்து குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்கள் ராசியவே பார்ப்பார். அப்போ வந்து உங்களுக்கு அமோகமான பலன்களை தருவார். மேரேஜில் உங்களுக்கு உங்கள் மேரிட் லைஃப்பில் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ஃபேமிலியில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க, ஃபேமிலியில் வந்து குதூகலமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி வரன் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரன் அமையும். நீங்கள் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, என்னடா இது அப்படின்ட்டு நீங்கள் விட்டுருப்பீங்க. ஆனால் வந்து உங்களையே தேடி ஒரு வரன் வரும். அது வந்து ஒரு நல்ல கிளிக் ஆகும். அது நல்ல டைம்னே சொல்லலாம். ஆனால் ஒன்று என்னென்னா, இன்னுமே சனி வந்து 7.5 சனி முடியல. ஓகேவா? 2025லேயும் சரி. பட் மேரேஜ், ரிலேஷன்ஷிப் டு மேரேஜ் எல்லாமே வந்து சனி பகவான் பண்ணி கொடுத்துருவார். சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே வந்து அதை வந்து ஓவர் கம் பண்ணிடுவீங்க. மற்ற பிளானட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. அதாவது 2024 2023 கம்பேர் பண்ணால் இப்போ உங்களுக்கு சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். 2025 சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஓகேவா? அதனால் வந்து மேரேஜ் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2025 மேரேஜை பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ அதுக்கான எக்கனாமி எல்லாத்தையும், பொருளாதாரத்தை இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும், இப்போவே வந்து அதுக்கான அமௌண்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா, பிளான் எல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா 2025 ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம்ல. அதனால் சொல்ல வரேன். சாரி, தனவரவு ஏற்படும். அதே மாதிரி வண்டி வாகனம் வந்து வாங்குவீங்க, மாற்றுவீங்க. ஓகேவா? திடீர் பிரயாணம் ஏற்படும். ஓகேவா? உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும், படிப்படியாக ஏற்படும். 2025 மார்ச்லேருந்து படிப்படியாக ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் அதை லைனாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? 1 பை 1 சால்வ் ஆகும். நீங்கள் யோசிக்கலாம், என்ன இவ்வளோ நாள் பார்த்தாச்சு, இதுக்கு மேலே எங்கே மாறப்போகுதுன்னு. அது வந்து ஒவ்வொரு டிரான்சிஷன் பொறுத்து தான் உங்களுக்கு அந்த பலன்கள் வேறுபடும். ஓகேவா? அதனால் வந்து ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா, இந்த பலன்கள்லாம் ஓகே. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து என்ன தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு இதில் வந்து கோச்சாரம் வந்து சூப்பராக இருந்து உங்களுக்கு தசாபுத்தி வந்து ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் மத்தியமமான பலன்களை மட்டும்தான் தரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா தசாபுத்தி உங்களுக்கு சூப்பரான பலன்களையே தரும். அதனால் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து என்ன தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க. அப்போ அது ரிலேட்டடாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும். ஓகேவா? இதில் நல்லா இருக்க டைம். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் பிஸ்னஸ் எப்படிங்கிறது பார்க்கணும்ல. இதில் நான் சொல்லிட்டேன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் எல்லாருமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுல்ல. உங்கள் சுய ஜாதகத்தில் பிஸ்னஸ் எப்படிங்கிறத பார்க்கணும்ல, ஜாப் எப்படிங்கிறத பார்க்கணும்ல, ஃபாரின் ட்ராவல் போகிறது எப்படிங்கிறத பார்க்கணும்ல. மற்றபடி 2025 வந்து ஃபாரின் ட்ராவல் ஆகட்டும், ஃபாரின் போய் ஸ்டடீஸ், ஃபாரினில் போய் படிக்கிறதாகட்டும், ஃபாரினில் போய் வேலை பார்க்குறதாகட்டும், இது எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதில் 1 பை 1 கண்டிப்பாக நடக்கும். மார்ச் 2025 இருந்து
ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னே சொல்கிறேன். ஆனால் ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க. கும்பராசிக்காரங்க ஃபேமிலியில் கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க. படக்குன்னு கோவப்படாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் ரொம்ப நல்லதுன்னே சொல்ல வரேன். மற்றபடி வந்து ஹெல்த் இஷ்யூஸுமே எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளோ நாளாக இருந்த ஹெல்த்தில் ஏதோ ஒரு இஷ்யூ இல்லை மைண்ட் டிப்ரெஷன் இந்த மாதிரி இருக்கிற விஷயம் இவ்வளோ நாளாக ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் போயிட்டுருப்பீங்க, அதெல்லாம் வந்து சரியாகும். மார்ச் 2025 சரியாகும். அதனால் வந்து ஹெல்த்தை கேர் பண்ணிக்கோங்க. மற்றபடி பெருசாலாம் எந்த இதுவுமே இல்லை. ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட சேனலை, அதே மாதிரி நம்மளோட வீடியோஸை நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்கள சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? நம்ம எடுக்கிற எஃபோர்ட் வந்து ஒரு 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 விதத்தில் வந்து மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறப்போ அது நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் உங்களால் வந்து பலனடைஞ்சுக்குவாங்கல்ல. அதனால் சொல்கிறேன், நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ மீன ராசிக்கு எப்படின்னு பார்க்கலாம். 7.5 சனி போய்கிட்டு இருக்கு. இப்போது அதுவும் இல்லாமல் இப்போ அதிகமாக உங்களுக்கு வந்து விரயம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? சனி வந்து 12 இருக்கிறாருல்லவா, அதனால் வந்து மீனராசிக்கு நிறைய செலவு, காசு கையிலேயே தங்க மாட்டேங்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. கரெக்டாக அப்படி தான் போயிட்டுருக்கு. நிறைய அலைஞ்சிட்டே இருக்கிறீங்க. உங்கள் மனமும் மன உளைச்சலாகவும் இருக்கீங்க, நிறைய அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பயணம் அந்த மாதிரி அப்படி சொல்கிறேன். அதே மாதிரி முயற்சி பண்ணாலுமே அதற்கான பலன் கிடைக்காத மாதிரி, இல்லைன்னா கிடைச்சாலுமே வந்து ரொம்ப தள்ளி போய் உங்களுக்கு வந்து அதோட பலன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்மளுக்கான உழைப்புக்கான ஊதியம் கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. அது வந்து உங்களோட டைமிங் அப்படி இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா? அதே உங்கள் சுயஜாதகத்தில் வந்து ஒரு தசாபுத்தி வந்து கை கொடுத்தா ஓகே, அதை வந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடுவீங்க. அப்படி உங்கள் சுயஜாதகத்தில் தசாபுத்தி கரெக்டாக மேட்ச் ஆகாமல் ஒரு ஃபேவரபுளான பீரியட் இல்லைன்னா தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிகிட்டு இருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து நிறைய கனவுகள் வச்சுட்டு இருப்பீங்க. கரெக்டாக. ஆனால் இந்த 7.5 சனி வந்து நிறைய தடை, தாமதத்தை, தோல்வியை, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மன உளைச்சலை இந்த மாதிரி இப்படி தான் கொடுத்துட்ருக்கு. ஓகேவா? ஸோ 2025 நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அதாவது மீனராசிக்கு எப்படிங்கிறத பார்த்தேன். ஏன்னா நான் முன்கூட்டியே சொல்லணும்ல, என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டா நீங்கள் அதுக்கான மாதிரி நீங்கள் வந்து ரெடி ஆகிக்குவீங்களா, அதனால் நான் சொல்கிற வரேன். மார்ச்சில் சனி பகவான் வந்து 2025 மார்ச்சில் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. ஜென்ம சனியாக வராரு மீனராசிக்கு. ஜென்ம சனியாக உங்கள் ராசி மேலேயே வந்து சனி பகவான் வராரு. ஓகேவா? சனி பகவான் ஃபஸ்ட் ஹவுஸில் வராரு. அப்போது நிறைய குழப்பத்தை கொடுப்பாரு, உங்களுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷனை கொடுப்பாரு. அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக யோசித்து எந்த ஒரு முடிவானாலும் எடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா வந்து ஜென்மத்தில் சனி உட்கார்றப்போ உங்களை வந்து கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்க விட மாட்டார். அதனால் வந்து பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டுட்டு உங்களோட வாழ்க்கை துணையோ, உங்களோட அப்பா அம்மாவோ, இல்லை உங்கள் அண்ணன் தம்பியோ, அக்கா தங்கச்சியோ அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு நான் இதை எடுக்க போகிறேன், இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பண்ணிங்கன்னா அவங்க ஒரு டிசிஷன் கொடுப்பாங்க, இல்லை பண்ணாத அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து கிளியராக இருப்பாங்க. உங்களுக்கு வந்து அது இல்லாமல் அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆக்சிலேஷன் இருக்குது, இது பண்ணலாமா இல்லை வேண்டாமா, இல்லை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு திடீர்னு பண்ணிவிட்டு ஐயோ பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் அப்படி சேஞ்ச் கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்க. அதனால் வந்து ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி 4 to 5 டைம் வந்து யோசிச்சு பண்ணுறது நல்லதுன்னு சொல்ல வரேன். ஓகேவா? அப்படி வந்து சனி பகவான் பண்ணுவார் மார்ச் 2025. அதனால் நிறைய குழப்பத்தை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் வந்து ஸ்டெடியாக இருந்துக்கோங்க. ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா ஸ்ட்ராங்காக எடுங்க. கரெக்டாக நான் இது ஓகே, நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு எடுங்க. ஓகேவா? ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு இருக்காதிங்க. ஓகேவா? அப்படி நான் சொல்ல வரேன். அதே மாதிரி ராகு கேது வந்து 2025 வந்து 12, 6ங்கிற இடத்துக்கு போகிறாங்க. அதனால் வந்து ராகு கேது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை மட்டுமே தருவாங்கன்னே சொல்ல. ராகு கேது வந்து ஃபேவரபிள். ஓகேவா? ஃபைன். அடுத்து குரு பகவான் ராசிநாதன் மே 2025 வந்து 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. குரு பகவான் யார்? உங்கள் ராசிநாதன். அவர் வந்து கேந்திரத்தில் வந்து இருக்கிறாரு. கேந்திரத்துக்கு பயிற்சி ஆவார் மே 2025. அப்போ அவரோட பார்வை வந்து 10ஆம் இடத்துல வந்து விழும். ஓகேவா? யார்? உங்களோட ராசிநாதன் குரு பகவானோட பார்வை வந்து 10ஆம் இடத்துல விழுகுது. அதே மாதிரி மார்ச் 2025 சனி பகவான் முதல் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறப்போ, உங்கள் ராசிக்கு பயிற்சி ஆகிறப்போ மீன ராசிக்கு அவரும் வந்து 10ஆம் இடத்தை வந்து தன் பார்வையால் பார்ப்பார். அப்போது சனி பகவானும் உங்கள் ராசியை வந்து பார்க்குறாரு, குரு பகவானும் உங்கள் ராசியை பார்க்குறாரு. ஓகேவா? அப்போ குருவும் சனியும் சேர்ந்து உங்கள் 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அதாவது உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடம்ங்கிறது என்னென்னா தொழில் ஸ்தானம். அப்போது அந்த தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போய் கேந்திரத்தில் உட்காந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க. அதே மாதிரி சனி பகவான் உங்கள் ராசியிலே உட்காந்து 10ஆம் இடத்தை வந்து பார்க்குறாரு. இதனால் என்ன நடக்கும், என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னா, நல்ல வேலை கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகேவா?
இது வரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் இப்படி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா எவ்வளவோ அப்ளிகேஷன் போட்டு கிடைக்கலன்னா கண்டிப்பாக இப்போ கிடைக்கும்னு சொல்ல வரேன் 2025. அதே மாதிரி ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும் கன்ஃபார்மாக. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம வந்து என்ன வேலை செஞ்சாலும் அதுக்கான பலன் இல்லாத மாதிரி கொடுத்துட்டாரு, இல்லைன்னா தடை தாமதத்தை ஏற்படுத்துறாரு. என்ன பண்ணாலுமே வந்து நம்மளை முன்னேறாத மாதிரி ஒரு டைமிங் நம்மளுக்கு அப்படி இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஒரு என்ன போராடினாலுமே வந்து நம்மளுக்கு அதுக்கான பலன் கிடைக்க மாட்டேங்குது எவ்வளோ முயற்சி எடுத்தாலுமே. அதனால் அப்புறம் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்னு சொல்கிறேன். ஓகேவா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா, இருக்கிற காசை வந்து பணத்தை வந்து அதாவது நல்லா சேமிக்க கற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிறேன். ஏன்னா நிறைய விரயம் ஆகும். அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கோல்டு லேண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஓகேவா, ஏன்னா வீண் விரயம் ஏற்படுதில்லை. 2024 வீண் விரயம் ஏற்பட்டுருக்கு இப்போது, அப்படி தான். அதனால் வந்து நீங்கள் அதை வந்து சுப விரயமாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு அது நல்லதுன்னு சொல்ல வரேன். ஓகேவா, இப்போது 2024 இப்போ இருக்கோம்ல, சனி வந்து 12 இருக்கிறாரு. அதை தான் நான் எப்போவுமே சொன்னதான், விரயம் ஏற்பட்டுருக்கு, அதை வந்து சுபவிரயமாக ஏற்படுத்திக்கோங்க. அது வந்து உங்களோட புத்திசாலித்தனம். அதாவது விரயத்தை அவர் கொடுக்குறாரு, நீங்கள் அது சுபவிரயமாக எடுத்துக்கலாம்ல. சுபவிரயம்னு என்ன, அதாவது வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, இந்த மாதிரி வந்து உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக வாங்கிட்டீங்கன்னா அது சுபவிரயமாக கன்வெர்ட் ஆகிரும்ல. இல்லைன்னா தேவையில்லாமல் செலவாகும், ஹாஸ்பிட்டல் செலவோ தேவையில்லாமல் கடனோ ஏதோ ஒரு விஷயம் வந்து விரயமாயிட்டே இருக்கும். அதனால் என்ன சொல்கிறேன்னா சுபவிரயமாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க 2024. இப்போ நீங்கள் மீனராசிக்காரங்க வந்து ரிலாக்ஸாக இருங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆயிக்காதீங்க. ஓகேவா, இப்போது ஏழில் கேது பகவான் இருந்துட்டு மேரேஜை வந்து தள்ளி போட்டிருக்காரு, கரெக்டான வரன் அமையாமல். அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்லேயும் சரி, ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும் சரி அந்த அளவுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அப்பப்போ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு ஒரு பிரச்சனை ஆகிட்டு இந்த மாதிரி தான் ஃபேமிலி சுச்சுவேஷன்லேயும் கொண்டு வராரு. பட் இது எல்லாமே 1 by 1 ரிசால்வ் ஆகும், சரியாகும் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா, இப்போ மேரேஜ் அப்படி தான் இருக்கும். 2025 வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரன் அமையும். அதே மாதிரி 12 இருக்கிற சனி வந்து இப்போ 2024 12 சனி இருக்கிறார் இல்லவா, உங்கள் ராசிக்கு 12. அப்போ வந்து அவர் என்ன தான் நீங்கள் முயற்சி எடுத்தாலுமே பல தடைகளை தாண்டி தான் நீங்கள் வெற்றி வந்து கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு பண்ணுவார். ஓகேவா, பல தடைகளை தாண்டி தான் நீங்கள் அந்த வெற்றியவே அடைவீங்க. அப்படி தான் இருக்குது. பட் அது இப்போதைக்கு தான், நீங்கள் ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்க வேண்டாம். அப்படி தான் 7 சனி அப்படி தான் இருக்கும். நிறைய அனுபவத்தை கொடுப்பாரு. நீங்கள் வந்து அது வந்து நம்மளுக்கு சோதனைன்னு பார்க்காம ஒரு அனுபவமாக பாருங்கள். ஓகேவா, இப்போ கரண்ட்டில் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது அவர் என்ன பண்ணுறாருன்னா உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருந்துட்டு நீங்கள் தனியாகவே போராடிட்டு இருக்கிறீங்க. எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல், யாருமே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீயா உன்னோட வேலையை நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான். நம்மளை வந்து நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், ஆனால் அவங்க வந்து நம்மளுக்கு இந்த டஃப்பான சுச்சுவேஷனில் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணாத மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா, அவங்க வந்து அது உன்னோட கஷ்டம் உனக்கு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இருந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் போய் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அவங்களோட கஷ்டமான சூழ்நிலையில். ஆனால் அவங்க வந்து உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து அப்படி தான் இருக்காங்க. ஓகேவா, பட் 2025 வந்து உங்களுக்கு வந்து குரு சாதகமாக இருப்பார். மே 2025 உங்களுக்கு வந்து குரு பலம் இருக்குது. அவர் வந்து கேந்திரத்துக்கு மூவ் ஆகிறார். அது இல்லாமல் உங்களோட 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழிலில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ வியாபாரத்தில் எல்லாமே வந்து 1 by 1 சால்வ் ஆகும்னே சொல்கிறேன். ஓகேவா, அதே மாதிரி 2025 வந்து மே மாதத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து சொந்த கார் வீடு வாங்குறது அதெல்லாம் வந்து நீங்கள் அப்பவும் வாங்குவீங்க. இப்போ வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது ஒரு விரயம் ஏற்படுதுன்னா அது சுப விரயமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம் இல்லை. அதனால் சொன்னேன், உங்களுக்கு யோகம் வந்து அப்பவும் வண்டி வாகனம் வீடு இந்த யோகம் எல்லாம் அப்பவும் இருக்குது, 2025 இருக்குது. ஓகேவா, நீங்கள் எப்படி வேணாலும் பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா, 2025 வந்து இடம் மாற்றம் நீங்கள் இங்கே எழுதி வச்சுக்கோங்க. 2025 வந்து மீன ராசிக்கு 3 முக்கிய மாற்றம்: இடம் மாற்றம், வாகனம் மாற்றம், வேலை மாற்றம். இது கண்டிப்பாக ஏற்படும், கன்ஃபார்ம். ஓகேவா, அதே மாதிரி 2025 வந்து மார்ச் ஏப்ரல் மேல வந்து படிப்படியாக ஒவ்வொன்றா நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மீனராசிக்கு. என்னதான் இருந்தாலும் மேரேஜில் வந்து 7.5 சனி நடந்துட்டுருக்குல்ல, அப்படின்னா மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்லாம் யோசிக்காது. ஓகேவா, நல்ல வரன் அமைஞ்சா, கரெக்டான பேர் அமைஞ்சா தயவு செய்து பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை தள்ளி போடாதீங்க, இதுக்கு வேண்டி பயப்படாதீங்க. ஓகேவா, கரெக்டாக அதுக்கு வேண்டி பயப்பட்டுட்டு நீங்கள் வயசு அதிகமாகிடுச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ஓகேவா, இருக்கதா செய்யும், வாழ்க்கைனா நன்மை தீமை இருக்கதா செய்யும். அதுக்கு வேண்டி இதை மட்டும் கண்டு பயந்துட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கான பலன் தானே சனி பகவான் கொடுக்குறாரு. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு இடத்துல நேர்மையாகவும் உண்மையாகவும் கண்ணியமாகவும் இருக்கிறப்ப அவர் ஒன்றும் உங்களை பண்ண மாட்டார். ஓகேவா, அதனால் வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா, இந்த விரயத்தை மட்டும் கட்டுப்படுத்துறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா, இப்போவும் சரி அப்போவும் சரி விரயத்தை வீண் விரயமாக கன்வெர்ட் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுதான் உங்கள் புத்திசாலித்தனம். அதை ஏதோ சுப விரயமாக நீங்களே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன், 2025 வந்து
ஜென்ம சனியாக வராரு யார்? சனி பகவான் மீன ராசிக்கு வராரு. உங்களுக்கு வந்து முதல் சுற்று சனி இருந்துச்சுன்னா எந்த விஷயத்துலையுமே கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்ல வரேன், ஓகேவா? அது வந்து உங்களுக்கு ஏன்னா ஏதாச்சும் முதல் சுத்தாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது உங்கள் ராசி மேலேயே சனி பகவான் இருந்தால் நிறைய கன்ஃபியூஷன் கொடுப்பாரு, நிறையா வந்து நீங்கள் அது அவங்க சனி பகவான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதாவது இவன் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கிறானா அப்படின்னு, அது சிக்கிட்டு அவங்களை அமுத்திடும், அப்படி சொல்ல வரேன். அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக, அதாவது கேர்லெஸ்ஸாக இருக்காமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே, சின்ன விஷயமா இருந்தாலுமே அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்கும். அதனால் வந்து எந்த விஷயத்துலையுமே கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க, அதை வந்து சொல்ல வரேன். அதை மற்றபடி எதுவுமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஹெல்த் இஷ்யூஸும் சரி, ஹெல்த் இஷ்யூஸ் அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் அதை வந்து நீங்கள் வந்து மெடிடேஷன் யோகா மூலிமா, அதாவது சனி பகவானுக்கு வந்து சுறுசுறுப்பாக இருந்துட்டால் அவர் வந்து நம்மளை எதுவுமே பண்ண மாட்டார். அதுதான் உண்மை ரியல் ஃபேக்டர் தான். சனி பகவான் கிட்ட நீங்கள் வந்து ஒரு பிரிஸ்காக ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சுறுசுறுப்பாக இருந்துட்டு அவர் வந்து நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபிட்னஸாக இருந்தீங்கன்னா அவர் உங்களை அந்தளவுக்கு எந்த பிரச்சனையும், அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ரிலேட்டடாக எது கொண்டு வர மாட்டாருங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது, ஓகேவா? மற்றபடி 2025 வந்து உங்களுக்கு மீனராசிக்கு அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு, எதெல்லாம் பார்த்துருக்குன்னு, எதெல்லாம் நல்லா இருக்குங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். லைன் பை லைனாக பார்த்துட்டு நீங்கள் எப்படி பண்ணுறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லபடியாக இந்த பலனை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா பிளான் பண்ணி வெற்றி பெறுங்க. நன்றி. அதே மாதிரி நம்மளோட சேனலை வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்கள வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நம்ம எடுக்கிற முயற்சி வந்து வீண் போகக்கூடாதுல்ல, நிறைய பேர்த்துக்கு வந்து பலன் அளிக்குது. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பலன் அளிச்சா அவங்களும் நல்லா இருந்தால் லைஃப்பில் நல்லா இருக்கும்ல. அதனால் அந்த கான்செப்ட்டில் சொல்கிறேன். ஸோ மற்றபடி எதுவும் இல்லை, மீனராசிக்கு சூப்பராகவே இருக்குது. ரொம்ப நன்றி, வணக்கம்.